நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு லைன் டேட் சிறப் நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். நீயா நானா பல விஷயங்களை மென் வெர்சஸ் விமன் சீரீஸில் பேசியிருக்கு. இன்னைக்கு பேசுகிற விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிற அலுவலகங்களில் குறிப்பாக இருக்கக்கூடிய விஷயம் பற்றி நம்ம பேச போகிறோம். நம்ம என்னதான் பெண்ணுரிமை அப்படின்லாம் பேசினாலும் கூட இன்றைக்கும் கூட அதிகாரம் அப்படின்ட்டு வர்றப்போ ஆண் பெண் சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக நம்ம சமூகம் இன்னும் அந்த இடத்துக்கு வரலை. அதை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு அளவில் தான் இருக்கோம். பட் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, சமீபத்திய காலங்களில் பெண்களுடைய படிப்பு அதிகரித்து ஆண்களுக்கு இணையாக வேலைக்கு வருதல் அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையும் அதிகரித்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக உயர் பதவிகளில் வந்து அமர்தல் அப்படிங்கிற இடத்துக்கு பெண்கள் வந்து சேர்ந்திருக்காங்க. ஸோ உயர் பதவிகளில் இருந்து பெண்கள் ஆண்களை இயக்கக்கூடிய அளவுக்கான அதிகாரத்தை பெற்றவர்களாக வந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது. ஆண் உலகத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அதிகாரம் செய்து கொண்டிருந்த ஆண் உலகத்திற்கு அது ஒரு புதிய அனுபவமாகவே இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ அப்படி இருக்கிறப்போ விமன் பாசஸ் இருக்கக்கூடிய இடங்களில் அவர்களுக்கு சபார்டினேட்டாக ஆண்கள் வேலை செய்கிற போது இரு தரப்பிலும் எப்படிப்பட்ட விஷயங்கள் பரிமாறிக்கொள்ளப்படுகிறது, இவங்க இரண்டு பேரையும் சந்திக்க வைத்தா என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஏரியாவை நோக்கி இன்றைய மென் வெர்சஸ் விமன் ஸ்பெஷல் சீரீஸ்ல நாம பேச போறோம். நேராவே கேள்விக்கு வந்துடுறேன். உங்க விமன் பாஸ்க்கு நீங்க ஒரு நிக் நேம் வச்சிருப்பீங்க, ரைட்? என்னது? லேடி டயானா. லேடி டயானா. ஒசாமா பின் லேடி. ஒசாமா பின் லேடி. லேடி டான். லேடி டான். சொர்ணாக்கா. சொர்ணாக்கா. டான் ஸ்கொயர். டான் ஸ்கொயர். டான் ஸ்கொயர். ஓகே. பக்கத்துல விடுங்கல். விடுங்கல். ஓகே. இம்சை அரசி. இம்சை அரசி. கோயில்பட்டி வீரலட்சுமி. கோயில்பட்டி வீரலட்சுமி. பிபி இல்லை சுனாமின்னு வச்சிருக்கேன். பிபி இல்லை பிளட் பிரஷர். ஆமாம், பிளட் பிரஷர். ஏன்னா வந்து ஆமாம், அவங்க நல்லா தான் சந்தோஷமா இருப்போம், அவங்க வந்தால் போதும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக. தென் வேற என்ன நிக் நேம்? பெரியாத்தா. பெரியாத்தா. கருத்தம்மா. கருத்தம்மா. கருத்து சொல்லி சாவடிப்பாங்க சார். கருத்து சொல்லி சாப்பிடு. ஹெச்டி சார். ஹெச்டி. ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் டென்ஷன். பிபியே பரவாயில்லே. சவுண்டு சரோஜா. சவுண்டு சரோஜா. ஆனால் எல்லா பேருக்கு பின்னாலே ஒரு சின்ன வன்மம் இருக்கு, கொஞ்சம் ஆணாதிக்க மனசு நமக்கு இருக்கு அப்படிங்கிறதுடைய அடையாளமாகவும் இதை பார்க்கலாம். ரைட்டா? ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. பட் அட் த சேம் டைம் இதுவரைக்கும் அவர்கள் உயர் அதிகாரிகள் அப்படிங்கிற இடத்துல இருந்து பெண்களை வேலை வாங்குதல் அப்படிங்கிறது சாதாரணமாக நடந்திருக்கு, ஆண்களை வேலை வாங்குதலும் சாதாரணமாக நடந்திருக்கு. பட் இப்போ நீங்க ஒரு உயர் அதிகாரியாக இருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆண் சபார்டினேட்டை வேலை சொல்றப்போ நீங்க விமன் பாஸாவே இருக்கிற காரணத்தினால ஒரு வேலை நீங்க அவங்கள்ட்ட கொடுக்குறப்போ அவங்க என்னென்ன முகபாவங்கள் காட்டுறாங்க? இந்த லெத்தாஜிக்கா பேப்பர் வாங்குவாங்க. லெத்தாஜிக்கா பேப்பர் வாங்க. எப்படி வாங்குவாங்க? ஓ அது மாதிரி கொடு. No other option, I have to do like that. ஓகே. லெத்தாஜிக்கா பேப்பர் வாங்குவாங்க. நைஸ். தென் வேற என்ன? Actually in my office ரெண்டு HRs, ஒன்று men and myself. நான் சீனியர் ஹெச்ஆராக இருக்கும். நாங்கள் கொடுக்குறப்ப when I am giving அது ஒரு மாதிரி கேர்லெஸ்ஸாக ரொம்ப கேர்லெஸ்ஸாக வாங்குவோம். பட் என்னோட ஃப்ரெண்ட் த சேம் கை when he is giving yes sir, finish it sir, இப்போவே பண்ணுறேன் சார், when I am telling டிலே பண்ணுவாங்க. ஓகே. சும்மா அப்படி முகத்தை கூட பார்க்காம அப்படி நோ ரெஸ்பான்ஸே இருக்காதாங்க. பட் அவர் கொடுக்குறப்போ எஸ் சார் ஐ வில் டூ இட் சார், ஐ வில் கம்ப்ளீட் இட் சார். ஓகே. வேற ஒரு கோவம் வரும். ஒரு கோவம் இருக்கும். அந்த கோவம் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு क्वेश्चन எப்படி கேட்பாங்கன்னா, எனக்கு முன்னாடி ஒரு ஒர்க் கொடுத்துருக்கீங்களே அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு இதை பண்ணணுமா இல்ல எந்த ஒர்க் நான் ஃபர்ஸ்ட் பண்ணணும், பிரையாரிட்டி क्वेश्चन ஒரு ஆன்சர் மாதிரி. ஆமா எனக்கு அந்த ஒர்க் கொடுத்துருக்கீங்க ஆல்ரெடி, கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி ஏற்கனவே ஒன்னு கொடுத்துருக்கீங்க, எதை நான் ஃபர்ஸ்ட் முடிக்கணும். ஓகே. அந்த மாதிரி இருக்கும். அந்த அவங்களையும் மீறி அந்த கோவத்தை அவங்க வெளி காட்டுவாங்க. அவங்களுக்கு தெரியாது கோவம் காமிக்கிறோம்ட்டு, பட் as a boss அவங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியும்ன்றதால அவங்க பாடி லாங்குவேஜ் we can identify. ஓகே. ஒரு பெண் அதிகாரியாக இருந்து ஒரு ஆணிடம் வேலை வாங்கும்போது அவர்கள் கொடுக்குற ரியாக்ஷன், பாடி லாங்குவேஜ், நெக்லிஜென்ஸ் மாதிரி அவங்க கொடுக்குற அந்த சிம்பிள்ஸ், சிக்னல்ஸ் என்னென்னலாம் பண்றாங்க? So immediately they don't come up with a reaction. Okay. 2 minutes வந்து they'll keep looking at us. கண்டிப்பா it's me only அப்படினா. Then second stage is like they want to say இது வந்து இது இல்லாம இப்படி பண்ணலாமே. நம்ம ஆல்ரெடி ஒரு பிளான் போட்டு ஒரு ப்ராப்பரா யோசிச்சு we'll delegate a work to them. Okay. Still they would want to impose something over it. Okay. Then we have to tell them, will you please do this the way I want it? அப்புறம் வெளியில போகும்போது ஒரு இது. ஸோ ஒரு லெவலில் சொல்ல போனால் நீங்கள் பண்ணிக்க பிளான் தப்பு அப்படின்னு உங்ககிட்ட சொல்லி காட்டுற மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஆல்வேஸ் தே ட்ரை டு கம் அப் வித் அ பாயிண்ட் சேயிங் தட் நீங்கள் பண்ணதை விட இது இப்படி பண்ணலாமே அப்படின்னு. தே திங்க் நாங்கள் வந்து சும்மாவே
அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு உள்ளே வர சொல்லி சும்மாவே என்னமோ கொடுக்குறோம், அதில் வந்து we wouldn't have put in so much of thought process அப்படின்னு they think. Always a part of ego is there. Part of ego is there. Okay, then. ஒரு பொம்பளை கிட்ட போய் நம்ம ரிப்போர்ட் பண்றோமே அப்படிங்கிற அந்த முகபாவம் அவங்க மூஞ்சில இருக்கும். ஓகே, That ego will definitely be there. ஓகே, அது முகத்துல தெரியக்கூடிய அளவு reactions body languageல இருக்கும். ஓகே, then attitude problem. ஓகே, என்ன பண்ணுவாங்க? தலைய சொறிவாங்க, ரெஸ்பான்ஸே இருக்காது. ரிக்வயர்மெண்ட்ஸ் நம்ம சொல்லிட்டு போவோம், ரெஸ்பான்ஸே இருக்காது. ஐ அண்டர்ஸ்டுட் ஆர் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்காது அவங்க கிட்ட. ஆட்டிடியூட் ப்ராப்ளம் ரொம்ப இருக்கும், டாமினேட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு ரிக்வயர்மெண்ட் சொன்னால் தே won't அண்டர்ஸ்டாண்ட், தே வில் கம் அப் வித் அதர் சொல்யூஷன். இதில் ஒன்று மட்டும் புரியுது, என்னன்னு கேட்டால் அடிப்படையிலே நீண்ட காலமாக பணிச்சூழலுக்குள் பழகிய ஆண்களுக்கு இயல்பாகவே மனதில் ஒரு எண்ணம் இருக்குது, பெண்களுக்கு அவ்வளவா இதெல்லாம் புரியாது அப்படின்னு. உண்மையாகவே அவங்களுக்கு என்னென்னலாம் புரியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த உலகத்தை பற்றியோ, ஆஃபீஸை பற்றியோ, ஒர்க் கல்ச்சர் பற்றியோ, எப்படி வேலை வாங்கணுங்கிற பற்றியோ பெண் பாசஸ்க்கு புரியாத விஷயங்கள் என்னென்ன? சார், they don't know how to get works done. அவங்க வந்து ஒரு ஒர்க் கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன், இஃப் ஐ எம் நாட் ரெடி ஆர் இஃப் ஐ எம் ரெடி அப்படின்னா கூட தே வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வெதர் ஐ எம் ரெடி ஆர் நாட். அவங்க அப்போ தான் வந்து இட் கம்ஸ் ஈகோ, ஆட்டிடியூட், இந்த ப்ராப்ளம் எல்லாமே வருது. ஓகே, அவங்க ஒரு வேலையை எப்படி வாங்குவது என்பது தெரியாது. வாட்ஸ் யுவர் ஆன்சர் ஃபார் திஸ்? ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா, ஒரு பொம்பளை பாஸ் கொடுக்குறாங்கன்னா, அதை எடுக்கும் போதே ஒரு ரிலாக்டண்ட்டாக எடுக்கும் போது டெஃபினெட்லி அவங்களுக்கு வந்து அந்த ஆட்டிடியூட் இருக்குது, அது ஒர்க் பண்ணணும்னு. அதே வந்து மேடம் கொடுத்துருக்காங்க, லெட் மீ கம்ப்ளீட் த ஒர்க், லெட் மீ கெட் த அப்ரிசியேஷன், அந்த மாதிரி ஆட்டிடியூட் இருந்தால் எந்த வேலையும் பண்ண முடியும். That's what there are two ways of getting works done. ஒன்று, நான் உங்கள் மேலே வச்சிருக்க மரியாதைனால வந்து பண்ணுறது. இன்னொன்று, நான் பண்ணலன்னா ஐயோ திட்டுவாங்களே அப்படின்னு பண்ணுறது. இதில் எது சார் நான் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பண்ணனா தான் வந்து என்னோட ஒர்க் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். செகண்ட் பண்ண அப்படின்னா நான் வந்து பண்ண மாட்டேன், பயந்துட்டு ஐயோ திட்டுவாங்களே, இது சொல்லுவாங்களே, அது சொல்லுவாங்களே அப்படின்னு பயந்துட்டு தான் பண்ணுவேன். செகண்ட் பண்ணவே மாட்டாங்க யாருமே. அப்போ என்ன ஆகும்? அப்போ வந்து ஈகோ ப்ராப்ளம் வரும், ஆட்டிடியூட் வரும். என்ன அவங்க சொல்கிறது என்ன, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற ப்ராப்ளம் எல்லாம் all the time they cannot expect the patting at the back. Okay. எப்போதுமே தட்டி கொடுப்பாங்க எதிர்பார்க்க கூடாது. எப்பவுமே தட்டி கொடுத்தா தப்பா போயிடும். பேட்டிங் இஸ் நாட் a problem சார். சார், இப்போ உங்க மேல வச்சிருக்க மரியாதை வந்து நீங்க ஒவ்வொரு தாட்டியும் என்ன அப்ரிஷியேட் பண்ணா வரது பேர் மரியாதை கிடையாது சார். எனக்கு நீங்க ஒவ்வொரு தாட்டியும் நான் பண்ற ஒர்க்கை எப்படி ரெகக்னைஸ் பண்றீங்கிறது தான் மேட்டரே தவிர, நீங்க வந்து ஒவ்வொரு தாட்டியும் என் ஷோல்டரை பேட் பண்ணி நீ வந்து அப்படி குட்பா நீ பண்ணு, நெக்ஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி பண்ணு, ஐ வில் கெட் யூ ரிவார்ட் அப்படின்னு சொல்றது we are not expecting. We are expecting something where you can recognize our work so that we with respect we will do our work. உங்களுக்கு வேலை வாங்க தெரியாது என்று சொல்லுகிறார்கள், இதுக்கு உங்க பதில் என்ன? ஜென்ரலா வந்து ஆம்பளைங்களுக்கு எதை வந்து பொம்பளைங்க சொன்னாலும் இவங்களுக்கு ஒரு விஷயமும் தெரியாது அப்படின்ற எண்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அந்த எண்ணம் வந்து இருக்கும்போது எந்த வேலை கொடுத்தாலும் இவங்களுக்கு என்ன தெரியும், ஈவன் நாங்கள் வந்து கொடுக்குற வேலையில் எதுலையாவது ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட அது ஒரு பெரிய மைக்ரோஸ்கோப் வச்சு பார்ப்பாங்க. ஸோ அதனால் when we have to be a boss, when I have to manage hundreds of men there, நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு வேலையும் ஒரு ஸ்டெப்பும் எடுக்கும்போது நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதனால் வந்து அது எங்களால் பண்ண முடியும். அதனால தான் நாங்களாம் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம். அது உங்கள் மன எண்ணம்ங்கிறாங்க அவங்க. அதாவது ஒரு பெண்ணால் இது முடியாது என்று நீங்கள் ஏற்கனவே நினைக்கிற காரணத்தினால் அப்படி நினைக்கிறீங்க. அப்படி இல்லை சார். அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, என் கீழே ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 100 பேருக்கு எனக்கு கொடுத்த டாஸ்க்கை நான் அவன்கிட்ட கொடுத்தா முடிஞ்சது அப்படின்னு நினச்சிருக்காங்க. இட்ஸ் நாட் தட். நான் யார்கிட்ட கொடுத்தா முடியும் அப்படின்றது தெரிஞ்சாதான் அவங்க கரெக்டான பாஸ். அந்த மாதிரி கண்டிப்பாக எங்களுக்கு கொடுக்க தெரியும். அண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம். அண்ட் அந்த 100 பேருக்கும் அந்த ஐடியாஸ் இருக்குது. அந்த ஐடியாஸை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். we are doing it and we had achieved it. Women bosses are self-centric. தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தான் அவர்கள் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். தன்னை சார்ந்து நம்பி இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸ் பற்றி பெரிய அளவுக்கு அவர்கள் கவலைப்படுவதில்லை என்பது ஆண்கள் தரப்பு வாதம். ஆனால் பெண்கள் பொறுப்பானவர்கள், பிரச்சனைகள் வருவதற்கு முன்பே அதை சரி செய்வது எப்படி என்ற யோசனையோடு ஒவ்வொரு பிரச்சனையும் அணுகக்கூடிய அறிவு பெண் தலைவர்களிடம் இருக்கிறது என்பது பெண் தரப்பு வாதம். எதில் இருக்கிறது உண்மை? இன்னும் பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது லயன் டேட் சிரப் நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு லயன் டேட் சிரப் நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். மென் வெர்சஸ் விமன் ஸ்பெஷல் சீரீஸ்ல நம்ம பேசிட்டு இருக்கிறது நவீன காலத்தினுடைய புதிய வடிவத்தில் இருக்கும் நவீன பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னைக்கு விமன் பாசஸுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா வேலைக்கு வந்து பதவி உயர்வு அடைந்து அவங்க ஒரு உச்சநிலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு கீழே சபார்டினேட்ஸாக ஆண்கள் பல பேர் வேலை பார்க்குறாங்க. ரொம்ப காலமாக அதிகாரத்தை கையில் வைத்திருந்த ஆண்கள் ஒரு பெண் அதிகாரி அதிகாரத்தை நிலைநிறுத்த முயற்சிக்கிற போது எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறார்? பேசுவோம்.
விமன் பாஸஸ்க்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நீங்கள் எதை லிஸ்ட் பண்ணுவீங்க? எம்ப்ளாயிஸ் சபார்டினேட்ஸ் என்ன பண்ணுறாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க வேலை வந்து சுப்பீரியர் கிட்ட இருந்து டாஸ்க் வாங்கிட்டு கிரெடிட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இனிஷியேட்டிவ் எடுத்துருவாங்க. எடுத்து சபார்டினேட் அந்த வேலையை எப்படி செய்கிறாங்க, என்னென்ன வேலை செய்கிறாங்க, அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தெரியாது. யூ ஹேவ் டு டூ. அவ்வளவுதான். நீங்க 4 மணிக்குள்ள ஒரு மிடில் மேன் ஆபரேஷன் நீங்க பண்றீங்க, அவ்வளவுதான் அவங்க சொல்றது. இல்ல மிடில் மேன் வந்து மேனேஜ் பண்ண முடியாது, women வந்து மிடில் மேன் மாதிரி தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. 1 மேல் ஆர் ஆல்சோ மிடில் மேன். ஏன் அப்போ அவங்க பண்ணும்போது மட்டும் அது வருதா இல்லையா? அப்படி பார்த்தா are you saying பெண்கள் அச்சீவ் பண்ண முடியலன்னு? தென் வேர் இஸ் இந்திரா காந்தி, வேர் இஸ் பெப்சிகோ ஹெட் இந்திரா நோய்? அவங்கெல்லாம் மேனேஜ் பண்ணி ஹெட் பண்ணி இப்போ இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி ரன் பண்ணலை. அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எவ்ரிதிங் வில் பி ஃப்ளாப் ஹிஸ்ட்ரி. சார் அவங்களுக்குலாம் வந்து கிரவுண்ட் ஒர்க் என்னன்னு தெரிஞ்சுது சார். ஆனால் இப்போ இருக்க மேனேஜர்ஸ்க்கு கிரவுண்ட் ஒர்க் என்னன்னு தெரியல. அதை தான் நான் சொல்ல வரேன். இந்திரா நோய் இப்போ உள்ளவங்க தான். இந்திரா நோய் என்ன 85 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்களா? சார் அவங்க ஆரம்பத்துல இருந்து அவங்க கிரவுண்ட் ஒர்க் என்ன பசங்க அடுத்து என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தெரியுது. என்ன புரியலனா அவங்க பெப்சியினுடைய சீஃப்ங்கிறதுக்காக இந்திரா நோயை ஒத்துக்கிறீங்க, ஆனா அதுவே உங்களை வேலை வாங்குற ஆளா இருந்தா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. அது ஏன் கேக்குறேன். அதாவது அவங்க கூட நம்ம ஒர்க் பண்ணல, நம்ம ஒர்க் பண்ற மேனேஜர் கூட நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியுதா தெரியலையா, எப்படி அதை ஸ்பெசிஃபை பண்ணி அவங்க நம்ம வேலை கொடுக்குறாங்கன்றது. அப்ப எனக்கு அப்ப லிஸ்ட் பண்ணுங்க பெண் அதிகாரிகளின் குறைபாடுகள் என்ன சொல்லுங்க, ஒவ்வொன்றா சொல்லுங்க. வேலை செக்யூர்னஸா இருப்பாங்க சார் அவங்க. என்னது செக்யூர்னஸ்? நம்ம எதுலயும் மாட்டிக்க கூடாது, அழகா வெளியே வந்துடணும், கீழே இருக்கவங்க எப்படி வேணா பாத்துக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1 முதல்ல அவங்க சொன்ன பாயிண்டே வேலை வாங்க தெரியாது. 2வது செக்யூர்டா இருக்குன்னு பார்ப்பாங்க, அவங்கள காப்பாத்திக்க பார்ப்பாங்க. இதுக்கு பதில் ஒரு பெண் வந்து ஒரு ஃபேமிலியில் அவங்க பசங்களை பாதுகாக்க பார்ப்பாங்க, குடும்பத்தை பாதுகாக்க பார்ப்பாங்க, அதே மாதிரி ஆஃபீஸில் அவங்க டீமையும் ப்ராஜெக்டையும் பாதுகாக்க பார்ப்பாங்க. ஸோ அந்த செக்யூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் ஹர் ஜாப் அண்ட் ஃபார் ஹர் டீம். You guys are trying to secure yourself, not the subordinates. What's your answer? ஆல்வேஸ் விமென்ஸ் ஆர் வெரி ப்ரோஆக்டிவ். ஒரு தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை வரணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க ஜென்ரலாகவே. அதனால் எந்த இஷ்யூ எதுனாலும் சரி, எந்த ஒர்க்னாலும் சரி, ஃபஸ்ட்டு ப்ரோஆக்டிவாக என்னென்ன வரும்ன்றது ப்ரொடிக்ட் பண்ணுவாங்க. ப்ரொடிக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி it should not be lost to the organization and not to the individual also. That is the reason women are secured. That is why such positions are given to the women. Point. லீடருக்கு இதான குவாலிட்டி. பக்காவா பிரச்சனை என்ன வரும் முன்னாலே ப்ரெடிக்ட் பண்ணி பிரச்சனையே வராத அளவுக்கு அதை ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு முன் திட்டம் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்கள்ட்ட கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க. டீமோட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னு பார்க்க மாட்டாங்க. பார்க்காம முதல்ல அவங்க கிரெடிட்ஸ்க்கு பார்க்குறாங்க, நெக்ஸ்ட் அந்த டெட்லைன் வரும்போது தன்னை சேவ் பண்ண பார்க்குறாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது, எல்லா ஒர்க்குக்குமே ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. அந்த டைம் ஃப்ரேம் வந்து சுப்பீரியர் கிட்ட இருந்து அக்செப்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து பாசிபிளா நாட் பாசிபிளான்னு டிசைட் பண்ணி தான் கொண்டு போவோம். டிசைட் பண்ணி தான் கொண்டு போவோம். திருப்பி அந்த டாஸ்க்கை உங்கள்கிட்ட கொடுக்கும்போது இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் மீ. ஏன்னா ஆர்கனைசேஷன் வந்து அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்கு, அதை நான் டெலிவரி பண்ண வேண்டியதுக்கு என்னோட பொறுப்பு. நான் வந்து எப்போ கொடுப்பேன், டைம் பத்தாது அப்படின்னா யூ ஆல்வேஸ் உங்களுக்கு நெகோசியேஷன் பவர் இருக்குது, நீங்கள் பேசலாம், கேட்கலாம், அக்செப்ட் பண்ணுவாங்க. உங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கு, 10 நாள் எப்படி கொடுக்கணும், பிகாஸ் அந்த ஆட்டிடியூடே மைண்ட் செட்டே அப்படிதான். ஆக்சுவலி அதே மாதிரி உங்களுக்கு எப்படின்னா நாங்கள் சொல்கிறது தான் ரைட், அந்த ஆட்டிடியூடு வந்து ஜென்ரலாக மென்னோட ஜீன்ஸ்லேயே இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஒரு விமன் பாஸுடைய குறைபாடு சார். அவங்க ஆக்சுவலி சென்டிமெண்டலாக வந்து அட்டாக் பண்ணுவாங்க சார். ஆக்சுவலி இப்போ நான் அந்த ஒர்க் பண்ணலன்னு வச்சிங்களேன், அவங்க வந்து கொஞ்சம் முடிச்சிடு, நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு குழந்தை இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து சென்டிமெண்டலாக அட்டாக் பண்ணுவாங்க. அதான் முதலே சொன்னேன், they don't know how to get works done. Absolutely not. அதாவது நான் அந்த ஒரு காரணத்தை மட்டும் நம்ம சொல்லாமல் எப்படியெல்லாம் நாங்கள் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமா, ஏன்னா அது ஒரு காரணம் நம்ம சொல்லிடுவோம், நம்மளை சொல்லிடுவாங்களேங்கிறதுனாலேயே நாங்கள் வந்து முழுக்க அவங்களுடைய 150% நாங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா அந்த காரணத்தை யாரும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக. வேற என்ன பாயிண்ட்? இதே மாதிரி எத்தனை பேர் வந்து என் ஒய்ஃப் காத்துட்டு இருக்கா வீட்டில், நான் வீட்டில் போய் சாப்பிடணும், சமைச்சு வச்சிருப்பா, ஆஃப்டர்நூன் போகணும்னு சொல்றவங்க இருக்காங்க இல்லையா? இருக்காங்களா இல்லையா? ஒரு வீக்கெண்ட் கூப்பிடுறோம், சாட்டர்டே சண்டே கூப்பிடுறோம் ஒர்க் பண்ணும்போது. இது பசங்க நம்மளும் பண்றதுதான். டாபிக் என்னன்னா அவங்க பாஸ், நாங்க வந்து சபார்டினேட். ஓகே, நான் வந்து அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கறது வேற, அவங்க வந்து அந்த ரீசன் சொல்லி இது கொஞ்சம் முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போறது வேற சார். நான் வந்து ஐ எம் கெட்டிங் பெர்மிஷன் தட் மை வைஃப் வில் பி வெயிட்டிங் ஃபார் மை அரைவல் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு போகலாம். பட் அவங்க வந்து என்னோட பாஸ், அவங்க வந்து எப்படி வேலை வாங்கணும் தான் பார்க்கணுமே தவிர எனக்கு வீட்டில் குழந்தாலும் நீ இது கொஞ்சம் முடிச்சிரு இப்படி வந்து கூடாதுல்ல. சரி, தமிழ் ஒரு பழமொழி இருக்கு, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். அதே மாதிரி தான் யாருக்கு என்ன சொன்னா வேலை நடக்குமோ அது சொன்னதான் வேலை நடக்குது, வேற வழி இல்லை எங்களுக்கும். ஒரு பாயிண்ட்க்கு அவங்களுக்கு இதான் ஹவர்ஸ் எல்லாமே பேசிட்டாங்க ஆல்ரெடி, இவ்வளோ ஹவர்ஸ்க்கு இந்த ஒர்க் முடிக்கணுன்றது தெரிஞ்சு தான் கொடுக்குறோம் எஸ்டிமேட் பண்ணி. பட் ஸ்டில் அந்த ஒர்க் நடக்க மாட்டேங்குது. ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். எமோஷன் இப்போ லேடிஸ்க்கு வந்து எமோஷனலை யூஸ் பண்ண தெரியும், ஜென்ஸ்க்கு அதுக்கு இறங்கவும் தெரியும். ஓகே சார், சில விஷயங்கள் வந்து இவங்களுக்கு ஏன் தெரியாதுன்னா they use only a few keywords. அதாவது ஆஸ் பர் கம்பெனி பாலிசி இந்த ப்ராஜெக்ட் இப்படி தான் முடிக்கணும், அது எனக்கு தெரியும்.
ஆஸ் பர் கம்பெனி பாலிசி டியூ டு த நேச்சர் ஆஃப் த ஜாப் இதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ இன்டைரக்ட்லி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ முடிக்கலைன்னா உனக்கு வேலை இல்லை. ஸோ ஒரு இஃப் ஐ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் லேடி தட் மீன்ஸ் ஷி ஷுட் நாட் ஜாப் த்ரெட் மீ. ஸோ இவங்க வந்து சில வாட்டி அங்கேயும் போயிடுவாங்க. இப்போ ஆம்பளைங்க பார்த்தீங்கன்னா இது பாருப்பா முடிச்சிருப்பா நம்ம லைஸாக தட்டிட்டு முடிச்சிருவோம். ஆனால் லேடிஸ் எப்படின்னா கரெக்டாக தே ஸ்ட்ரெயிட் அவே கோ டு த டாப். இது பாயிண்ட் எடுத்த உடனே டாப் 2ல தூக்கி போட்டுருவாங்க. கிரியேட்டிங் அன் இன்செக்யூரிட்டி. மவனே உனக்கு வேலை போயிடும். பிகாஸ் இந்த வேர்ட்ஸை உண்மையாகவே அதனால தான் நிறைய பேர் பெண்களை ஹெச்ஆரா பயன்படுத்துறதுக்கு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு புத்திசாலித்தனம் உண்டு. கோல்ட் பிளட்டடாக விமன் இருப்பாங்க. அதான் அவர் சொன்னதுனுடைய நட்ஷல். They will say immediately you will not be in the job tomorrow. அதை வேற டோன்ல சொல்லுவீங்க நீங்கங்கறாங்க. வாட்ஸ்அப் லெத்தாஜிக்னஸ் நிறைய இருக்கும்போது வேற வழியே இல்லை. ஒரு பாயிண்ட்ல எங்களால் யூஸ் பண்ணி தான் ஆகணும். லெத்தாஜிக்னஸ் நிறைய இருக்கு மேல் கிட்ட. நார்மலாக ஃபீமேல் பாஸஸ் நார்மலி எனி ஃபீமேல் பாஸ் வில் கிவ் ரைட் ஃபீட்பேக் அண்ட் டேக் ஃபீட்பேக். அவங்க என்றைக்குமே கரெக்டாக வந்து நீ நல்லா பண்ணுற நல்லா பண்ணாதவன்னு சொல்ல மாட்டாங்க. they will call the spade as spade. ஸோ அதனால் இந்த குவாலிட்டி வந்து அவங்களுக்கு இருக்குது. நீங்கள் வேலையில் தப்பு பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் வேலையில் தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. நீ இந்த மாதிரி தப்பு பண்ணிகிட்டே இருந்தேன்னா உன் வேலை போயிடும், கேர்ஃபுல்லாக இருன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பனிஷ் பண்ணுறாங்கன்ற அர்த்தம் இல்லை. இட் இஸ் அ வேர்ட் ஆஃப் காஷன் தட் யூ ஆர் யூனோ கிராசிங் த டெட் லைன். கிளியர் பாயிண்ட் சொல்லிட்டாங்க. எஸ் முடிஞ்சு. ஸ்பேட் இஸ் a spade. அத கிளியரா சொல்றது நான் சொல்றது வந்து ஸ்ட்ரெயிட் அவே யூ கம் டு த பாயிண்ட். அதாவது ஒரு நமக்கு தெரிஞ்சது ஒரு வார்த்தை நமக்கு தெரிஞ்சது ஒண்ணு உங்களுக்கு தெரியாத ஒண்ணு டிப்ளோமசி. அது வந்து டிப்ளோமசியே கிடையாது. ஸ்ட்ரெயிட் அவே அது நீ சரியா செய் இல்லனா நீ உன் வேலையை பாத்துக்கோ. இதே வந்து நான் வந்து பெண்களிட பேசினா HR இஷ்யூ. HRல எனக்கு வந்து எப்பவுமே சப்போர்ட் கிடைக்காது சார். that is the reality for any company. I hope everybody. ஏண்டா என்னடா ஆச்சு என்னடா பண்ண இல்ல I told her like this. ஏய் எப்பறா அந்த மாதிரி பண்ண நீ பேசுனேன் வேற எதுவுமே பண்ணலையே. அது வந்து ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அதெல்லாம் முடியாது அது எப்படி. So now who is the insecure person? கரெக்டா கேக்குறாருங்க. Is anybody have an answer? The first point வந்து நீங்க சொன்னது straight away they'll use the company policy termination whatever the language யூஸ் பண்ணுவாங்கன்னு. அதுக்கு காரணம் யாரு? ஜெனரலாவே women வந்து they'll give multiple chance. இந்த மாதிரி சொல்லக்கூடிய சிச்சுவேஷனுக்கு தள்ளுறது யாரு? I need an answer from them. Yeah, so one thing is one of the things அதாவது லேடிஸ் கிட்ட இல்லனா அது நீங்க ஒத்துக்கிறோம் இல்லையோ there's something called conflict management. ஒரு பேச்சு வார்த்தை அதாவது ஒரு ஆர்குமெண்ட் இருக்கலாம் டிஸ்கஷன் இருக்கலாம் அது கிடையாது. ஃபர்ஸ்ட் தட்ஸ் வை ஐ செட் ஃபர்ஸ்ட் ஐ கான்டாக்டே கிடையாது. நீங்க வந்து இப்படி கீழ பார்த்து பேப்பர் தள்ளிட்டு அதெல்லாம் that is not conflict management. I'm asking you direct to the eyes. So that is when it comes to the point where you have nothing else to say but நீ வேலை சரியா செய் இல்லனா போய்டே இரு. இல்ல நான் because you have nothing else to say. என்னோட கேள்வி என்னன்னா ஆம்பளைங்க வந்து பேசும்போது பாஸ் உங்களுக்கு வந்து 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த மாதிரி செய்வீங்களா இல்லையா? இல்ல சார் நான் இது செய்றேன். ஓகே நெக்ஸ்ட். நாங்க வந்து மூஞ்சி கூட பார்க்க மாட்டோம் சார். அது வேற விஷயம். டீ கடை போய் மாதிரி பேசுவோம். ஆனா பொம்பளைங்க வந்து ஸ்ட்ரெயிட் அவே நீ சரியா இல்லையா? ஓகே ஐ வாண்ட் யூ டு டு திஸ் தட்ஸ் இட். இல்ல நான் as per company policy பதில் சொல்லுங்க. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நான் வந்து கேக்குறேன் இந்த சூழ்நிலைக்கு தள்ளுறது யாரு? ஒரு இந்த டிராஸ்டிக் டிசிஷனோ இல்ல இந்த டிஸ்கஷன் போறதுக்கு யார் காரணமா இருக்கா? எதனால அந்த சிச்சுவேஷன்ல ஒரு women boss வந்து அப்படி பேசுறாங்க? Because of your insecurity. நோ நீங்க வேலை சொன்னத கரெக்ட்டா பண்ணிருந்தா இந்த சூழ்நிலை வந்து வந்திருக்காது. அதே மாதிரி இப்போ உங்களுடைய ஸ்டேட்மென்ட்ல சொன்னீங்க என்னோட மெயில் பாஸா இருந்தா டீ குடிக்க போவேன் அங்க பேசுவேன் சொல்லுவாரு ஓகே சார். That is a mark of leadership. நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நம்மளுடைய சொசைட்டி அந்த மாதிரி கிடையாது. இன்னும் அந்த அளவுக்கு நம்ம வளரல. இல்ல we have gone there. See Nalanda University started in India not in US. Nalanda University you need because somebody பாயிண்ட் அவர் ரொம்ப கிளியரா ஒன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டுக்குள்ள இன்னைக்கு ரெண்டு பேருமே அந்த நிலைக்கு தள்ளப்படுறாங்க. யார் அந்த இடத்துக்கு தள்ளுறான்னு கேட்குறீங்களா? ஆஸ் பர் த கம்பெனி லா யூ மைட் பி டெர்மினேட்டட்ங்கிற வார்த்தையை நீ தான் என்ன சொல்ல வைக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க. இந்த நிலை ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு. ரைட்டா? கரெக்ட். ரைட்டா? ஆனா ஆண் வேற மாதிரி ஹேண்டில் பண்றான். அவர் சொல்றதுதான் கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட்டை ஆண் வேற மாதிரி ஹேண்டில் பண்றாங்க. அப்ப யார் சார் இதுல இன்செக்யூர்? நாங்க ஸ்ட்ரைட்டா சொல்றோம். இல்ல நீங்க ஸ்ட்ரைட்டா சொல்றது வேற மேடம். நீங்க ஒரு நிமிஷம் கவனமா புரிஞ்சுக்கங்க. அவர் என்ன சொல்றாருன்னா கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட் ஒன்னு வைக்கிறார். ஆஸ் பர் த கம்பெனி ரூல் யூ வில் பி டெர்மினேட்டட்னு ஒரு விமன் HR சொல்ற அதே இடத்துல நீங்க ஏன்னா நீங்க கவலைப்படலாம் என்ன ஆவானு அவனை வேலையை விட்டு தூக்குறத பத்தி உங்களுக்கு அச்சமில்லை கவலை இல்லை. அதே ஒரு மென் HR இருந்தா அப்பையும் இவர் தான் அந்த இடத்துக்கு அவர் இழுத்துட்டு போறாரு. ஏன்னா இவர் ஒழுங்கா வேலை பார்க்கல. ஸ்டில் he will handle that situation better than you. He will give an option. So men boss is right, women boss is wrong. அதான் அவருடைய பாயிண்ட். நான் தான் சொல்றேன் விமன் பாஸஸ் வந்து மல்டிபிள் சான்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா நாங்களும் மென் பாஸ் கிட்ட ஒர்க் பண்றோம். எங்களுக்கும் தெரியும் எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் we also haveன்றது எங்களுக்கும் தெரியும். எத்தனை ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் டெர்மினேட் ஆயிருக்காங்க? யாருமே ஆக மாட்டாங்க. எல்லாருக்கும் வந்து சான்ஸ் கொடுப்பாங்க. ஆனா மேல் எம்ப்ளாயிஸ் ஜஸ்ட் லைக் தட் they terminate.
நீங்க வந்து ஒருத்தர் கூட you cannot அவருடைய வார்த்தையில கோபமும் உண்மையும் இருக்கு. That is because women have more tolerance to work. They are more focused on their work. They are focused on only on their work, not on all of the work. If they are focused on all of the work, then all these situations will not come. Finally நம்ம வேலை செய்ய தானே சார் வந்திருக்கோம். நான் என்ன வேற என்ன வேலை பண்ண போறேன் ஆபீஸ்ல? நீங்க என்ன வேலை பண்ண போறீங்க? நான் என்ன வேலை பண்ண போறேன்? நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க வேலை செஞ்சுட்டு மட்டும் தான் வந்திருக்கீங்க. வேற எதுக்குமே வரல. அதுக்கு தான் வரணும் ஆபீஸ்க்கு. வேற எதுக்கு வரணும்? சொல்லுங்க. ஒரு ஃபேமிலி எக்ஸ்டென்ஷன் தான் வர்க் ஃபேமிலி சொல்வாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்க வேலை செஞ்சனா அவனுக்கு இவன் யார வேலை இங்க செய்வான் கரெக்ட்டா. ஃபேமிலி எக்ஸ்டென்ஷன் தான் ஒரு காரணம் இருந்தா நான் வந்து லேட் நைட் உட்கார மாட்டேன், வீக்கெண்ட்ஸ் வர்க் பண்ண மாட்டேன், எக்ஸ்டெண்டட் ஹார்ஸ் வர்க் பண்ண மாட்டேன். ஓகே, இப்போ உங்களை வந்து நான் டெர்மினேட் பண்ணனா ஈக்குவலி எனக்கு வந்து அது பேட் நேம். I am not capable of handling you. But you still have a job. போம்போதோ But you still have a job, கேள்வி right? கேட்பாங்க, உங்ககிட்ட என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்பாங்க. Why this person didn't do well? Did you not answer? Did you not take care of him? What was the problem? Are we not given trials? கண்டிப்பாக கொடுப்போம். 2-3 சான்சஸ் கொடுக்குறேன்னு அவங்க சொன்னாங்க. கண்டிப்பாக கொடுப்போம் 100%. அப்போ உங்களை நான் தப்பு சொன்னேன்னா ஹவு ஐ ஆம் அ குட் பாஸ். அப்போ என்கிட்ட வேலை செய்கிறவங்கலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நான் நல்ல பாஸ் கிடையாது. தென் ஹவு will I grow up? See, team work comes in only if I can work together with you and you are in peace. வேற என்ன women bosses today ruthlessness என்ன வேற என்ன? ஒரு ஒர்க் நடக்கணும்னா அவங்க சபார்டினேட்ஸ்க்கு எவ்வளோ கமிட்மெண்ட் வேணால் கொடுப்பாங்க. இதை பண்ணி கொடுக்குறேன், அதை பண்ணி கொடுக்குறேன், நிறைய கமிட்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. தவிர அவங்களுக்கு தேவை அந்த ஒர்க் டன் பண்ணி தவிர மற்றபடி அந்த கமிட்மெண்ட்ஸ் என்ன ஆகுது, பின்னாடி அவனுக்கு நம்ம அந்த அப்ரைசல்ஸ் கொடுக்குறோமா இல்லையா அதெல்லாம் இல்லை, ரெகக்னைஸ் பண்ணுறோமா இல்லை, பட் ஆனால் ஒர்க் டன் ஆகிடும். அது ஒரு ட்ரிக் ஆக்சுவலாக வேலை வாங்குறதுக்கு ஒரு ட்ரிக். ஆனால் அது சரியா? கரெக்ட் தான். வேலை எப்படியுமே வந்து கோல் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். she accepted it's one of the trick அப்படிங்கிறாங்க. ஓகே, அது ஏன்னா எல்லா கமிட்மெண்ட்டையும் சில நேரங்களில் நிறைவேற்ற முடியலை அப்படிங்கிறாங்க. பட் கடைசியில் அப்ரைசல்னு வர்றப்போ ரிப்போர்ட் என்னவோ அதுபடி தான் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது ஒன்று. அடுத்தது எனக்கு நடந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, கோவப்படுறத ஒரு பெரிய ஆட்டிடியூடாக பார்க்குறாங்க. கோவப்படுறது தான் போல்னஸ் அப்படின்னு அவங்களாவே தப்பாக நினச்சிக்கிறாங்க. இது மூலமாக லைக் பர்சனல் ஹர்ட்டிங்ஸ் வந்து எனக்கு மட்டும் இல்லை, டீமில் இருக்க பல பேருக்கு அது ஆயிருக்கு. அதை வந்து அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆண்கள் சுற்றி இருக்கிற சமுதாயத்தில் தன்னோட சுயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்காகவும் மற்றவங்க தான் மேலே ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாதுன்றதுக்காகவும் பெண்கள் கோவப்படுறது நியாயம் தான். ஆனால் அது கேடயமாக இருக்கிற வரைக்கும் நல்லது. அதை ஸ்வாடாக யூஸ் பண்ணுறாங்க. அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இஷ்யூ ஸ்டார்ட்ஸ். இதுல ஹர்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்ல சார். எல்லாருமே சொன்ன மாதிரி மேம் அது உங்க பார்வையில இருந்து பாக்கும்போது வேற மாதிரி இருக்கலாம் மேம். இந்த வேலை எப்படி வாங்குறது தான் பார்க்கறோம் நாம. You are also working for the company. நானும் அந்த ஆர்கனைசேஷனுக்காக தான் ஒர்க் பண்றேன். ஆர்கனைசேஷன் இஸ் வெரி கிளியர் கட். அவங்க அப்ஜெக்டிவ்ஸ்ல அவங்க வெரி கிளியர். எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் ரைட் மேன் டு த ரைட் ஜாப் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு இந்த ஜாப் தான் டெடிகேட் பண்ணணும். அவங்க டீம் லீடருக்கு தெரியும். இல்ல மறுபடி நீங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் மறுபடி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து. எல்லாருமே என்ன தெரியுமா ட்ரை பண்ணுறீங்க, அவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகளை என்டாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆர்கனைசேஷன் ஹேவ் கோட் ஆஃப் கான்டாக்ட், ஆர்கனைசேஷன் ஹேவ் அப்ஜெக்டிவ், வி ஆர் தேர் டு எக்ஸிக்யூட் இட். நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் அப்போ கரெக்டாக தான் சொல்கிறாங்க அவங்க. ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுவதோ அதை சொல்லுவாங்க. ஆர்கனைசேஷனுக்கு சிஸ்டம்க்கு இரக்கம் கிடையாது. சிஸ்டம்க்கு ரிசல்ட் மட்டும்தான். நடுவில் ஏன் மனுஷனை வச்சிருக்கானா ஹியூமன் கன்சிடரேஷன் ஒன்று வேணுங்கிறதுக்கு தான். நீங்க மறுபடி கம்பெனி ஹேவ் an objective, கம்பெனி ஹேவ் a policy, கம்பெனி ஹேவ் a determination, கம்பெனி ஹேவ் a target. அதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க திரும்ப. எம்ப்ளாயிஸ் பெட்டர் தென் தி கஸ்டமர். அவர் சொல்றாரு ஒரு ஹியூமனா எனக்கு அது ஹர்ட் ஆகுது, அது புரிய மாட்டேங்குது உங்களுக்குன்னு சொல்றாரு. அதுக்கு உங்களுக்கு பதில் என்ன? சார் நான் ஒத்துக்கிறேன். நான் கோவமா இருக்குமோ திட்டுறேன்னு ஒத்துக்கிறேன். ஒரு மேல் பர்சன் கோவப்படும் போது கோவப்படுறது இல்லையா, அவங்க திட்டுறது இல்லையா? ரிக்குவயர்மெண்ட் வரும்பொழுதோ தப்பு பண்ணினா பாஸாக இருந்தால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீ வேலை செய்யலைன்னா நான் திட்டத்தை செய்வேன். ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ்னா, நான் கத்திட்டு நான் போனால் அந்த இம்பாக்ட் இருக்கும். இதே ஒரு மேல் அதிகாரி ஒரு மேல் பாஸாக இருந்ததுன்னா ஓகே சரி வாடா மச்சான் லைட்டாக விடு போ ஒரு தம் அடிச்சுட்டு போகலாம் வான்னு சொல்லிட்டு வெளில போவாங்க. தே ஈஸ் இட் அவுட். எஸ் தட் வீ கேன் நாட் டூ இட். வி ஆர் ப்ராக்டிக்கல். Male is also practical, but maybe or upper hand you are comfortable under a male boss because he comforts you in one way. ஒரு வகையில he comforts you. So ஒரு மேல் அதிகாரி சோலேஸ் பண்றாருல, அதே மாதிரி ஒரு மெக்கானிசம் நீங்களும் இனிமே யூஸ் பண்ணா நல்லது. I'm just making a suggestion that yeah, it's a good point. People, it's a good point. Why don't you try to find some solacing ideology? Because friction increase ஆகி கம்யூனிகேஷன் கேப் வந்துருது. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. நாலு பேரை பார்க்கும்போதும் ஏதோ ஒரு பங்காளியை பார்க்குற மாதிரி தான் ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டு இருப்போம். நான் அடுத்த கேள்விக்கு வந்துடுறேன். விமன் பாசஸ் பண்ற டார்ச்சர் என்ன? எல்லாரும் பதில டீட்டெயிலாக விளக்கமாக யோசித்து கொண்டே இருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலமாற்றத்தில் விமன் பாசஸ்க்கு கீழே சபார்டினேட்டாக ஒர்க் பண்ணுறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, விமன் பாசஸ் அதை பற்றி என்ன சொல்கிறாங்க?
Stay tuned with us. Blind Date Syrup Nia Nana powered by Ran India TMT Kambi. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு லைன் டேட் சிரப் நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். மாறி வரும் உலகில் ஆண்கள் பெண்கள் இருவருமே அலுவலக சூழலுக்குள் பணிச்சூழலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் பெண் உயர் அதிகாரிகளிடம் ஆன் சபார்டினேட்ஸ் ஒர்க் பண்ணுறப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கிறது, இரு தரப்பும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. 2 ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. 2 பேரும் நாடறிந்த முகங்கள், 2 பேருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். ஒருவர் எழுத்தாளர், ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஆக்டிவிஸ்ட் சிவகாமி ஐஏஎஸ் அவர்கள். லெட்ஸ் வெல்கம். இன்னொருவரும் ஒரு ஆக்டிவிஸ்ட் அண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் திரு கிறிஸ்துதாஸ் காந்தி அவர்கள். லெட்ஸ் வெல்கம். இவங்க கிட்ட போகிறதுக்கு முன்னால் நான் ஏற்கனவே வச்ச அந்த ஒரு கேள்வி இருக்குது. அது என்ன அப்படின்னா, பெண் அதிகாரிகளுக்கு கீழே சபார்டினேட்டாக வேலை பார்ப்பதால் நீங்கள் அடையும் டார்ச்சர் என்ன? ஓகே, ஒரு மேல் மேனேஜரை கம்பேர் பண்ணக்குள்ள ஒரு லேடி மேனேஜர் வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட் நிறைய இருக்கும் அவங்கக்கிட்ட. ஒரு வேலை கொடுத்துட்டாங்கன்னா நம்மளை நம்பி வந்து அதை வந்து சரி இவன் செய்வான் அப்படின்னு வெயிட் பண்ண மாட்டாங்க. தே வில் கீப் ஃபாலோயிங் அப், செஞ்சிட்டியா பிகாஸ் தே ஃபீல் த ப்ரெஷர். அண்ட் அவங்களுக்கு வந்து என்னென்னா இவன் செய்ய மாட்டான், ஒருவேளை ஊர் சுற்றிட்டு இருப்பானோ, ஒருவேளை மெயில் செக் பண்ணிட்டு இருப்பானோ, வேலை செய்யாமல் அது மாதிரி நாகிங். மைக்ரோ மேனேஜ்மெண்ட், தட் இஸ் கால்ட் மைக்ரோ மேனேஜ்மெண்ட். அது பண்ணுவாங்க. அது ரொம்ப வேற என்ன டார்ச்சர்? இது நான் அவங்கள குறை சொல்ல விரும்பல. ஒரு விஷயம் எனக்கு நெருடலாக இருக்கும் பெண் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசும்பொழுது என்னென்னா, ஆண் ஒரு சீனியர் மேனேஜர் கிட்ட ஃப்ராங்காவோ போல்டாவோ பேச முடிகிற என்னால் ஒரு ஃபீமேல் மேனேஜர்கிட்ட அந்த மாதிரி ஏனோ பேச முடியல. மேபி நான் வளர்க்கப்பட்ட கல்ச்சராக இருக்கலாம், ஒரு பாய்ஸ் ஸ்கூல்லே படித்து வளர்ந்தவனா, நான் என்னோட என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெண்களோட தொடர்பு அதிகம் கிடையாது. ஸோ அந்த தயக்கம் வந்து எனக்கு இருக்குது. என்னை போன்று தென்னக மாவட்டங்கள்லேருந்து படித்து ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருக்க பல இளைஞர்களுக்கு இந்த தயக்கம் வந்து இது இருக்கு. அதுக்கு அவங்கள நான் கூட சொல்ல ஸ்பேஸ் இல்லை. அதுதான் வேற என்ன டார்ச்சர் சார்? அவங்க வந்து ஃபீமேல் மேனேஜர் திட்டுவாங்க, எல்லா மேனேஜரும் திட்டுவாங்க. ஒரு சில பேர் ஆன் த ஃப்ளோர் எல்லாருக்குமே கேட்குற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். நம்ம என்னதான் 1000 ஒர்க்கு நல்லா பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு ஒர்க்குக்காக அவங்க திட்டுறது வந்து எல்லாருமே ஃப்ளோரில் பார்ப்பாங்க நம்மளை. ஸோ நமக்கு வந்து ஃபுல் அட்டர் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணிடுவாங்க, எல்லாரும் அவமானப்படுத்துவாங்க. அந்த பிரேக் டைமில் நம்மகிட்ட எல்லாரும் விசாரிக்கும் போது நமக்கு இன்னும் ஹர்ட்டிங்காக இருக்கும். அப்படி இல்லை, மேல் வந்து ஒரு விஷயத்த சொன்ன ஒரு திட்டினாலும் ஃபீமேல் திட்டினாலும் அவங்க அதே நாங்கள் சொன்னால் அவங்க டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட் செக்ஸ்ன்றதுனால அவங்களுக்கு வந்து ஒரு பொம்பளை நம்மளை திட்டா அப்படின்ற ஃபீலிங் அவங்களுக்கு இருக்குது. அதே வார்த்தையை தான் மேலும் சொல்கிறாரு, பட் அவங்க அதை திட்டா எடுத்துக்கிறது இல்லை, நாங்கள் சொன்னால் அதை திட்டா எடுத்துக்கிறாங்க. நீங்கள் அப்படி திட்டு வாங்கி அவமானப்பட்ட சம்பவம் இருக்கா? மனசில் இன்னமும் காயமாக இருக்கா? என்னோட டீமில் இருக்காங்க சார். என்னோட டீமில் இருக்காங்க. டெய்லி மார்னிங் வந்து நான் அவங்க ஆஃபீஸில் என் மேனேஜர், அந்த லேடி மேனேஜர் ஒரு மேனேஜர் இருக்காங்க, அவங்க வரத்துக்கு முன்னாடியே என் டீம்மேட்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நீ ஆஃபீஸுக்கு வந்துட்டியா வரலையான்னு கேட்பாங்க. முதல்ல அவங்க அப்போ தான் பஸ் ஏறி இருப்பாங்க. இவன் 9 o'clock வந்து லாகின் பண்ணியிருப்பான். வந்துட்டியா வரலையான்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு அவங்க வந்திருப்பாங்க. வந்துட்டு நான் ஃபோன் பண்ணி 1/2 hour ஆகுது, என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னும் மெயில் கிளியர் பண்ணலையா ஏன் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளோர்லேயே கத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த பசங்க அந்த 10 o'clock டீ பிரேக் போகும்போது என்ன காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்களா உனக்கு, அவன் வந்து ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவான். ஷைனஸ் இந்த ஃப்ளோர் வந்து டிஃப்ரெண்ட்டு, வேலையை முடிக்கிறது டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் ரெண்டுத்தையும் குழப்பிக்க கூடாது. வெட்கம் அப்படின்றது நார்மலாக பொம்பளைங்களுக்கு தான் இருக்கும், ரைட்? நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு ஆம்பளைக்கு அந்த வெக்கம் இருக்கு அப்படின்றீங்க. சோ இது வந்து ஒரு வொர்க் இல்ல மேடம், அவமானம் சிச்சுவேஷன்ஸ்ல he should know how to look at the work. அவருக்கு வேலையை எப்படி பண்ணணும்ன்றது தான் தெரியணுமே தவிர இந்த பொம்பளை என்ன வந்து எல்லாரும் முன்னாடியும் திட்டிட்டாங்க அதனால நான் வந்து வெக்கப்படுறேன்னு நினைக்க கூடாது. ஒரு அவமானம் தாங்கிட்டு உட்கார முடியுமா மேடம்? அந்த ஃப்ளோர்ல வந்து 60 பேர் இருக்காங்க மேடம். ஒரு ஃப்ளோர்ல 60 பேர் இருக்காங்க. 60 பேர் முன்னாடி நீ என்ன திட்டும் போது நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா? இதுல என்ன பிரஷர் இருக்கு? see it is work. நீங்க வந்து வர்க்கை எப்படி டீல் பண்ணனும் தெரியணும். அத வந்து பர்சனலா எடுத்துக்க கூடாது. இந்த சிச்சுவேஷன்ல நான் என்ன ஃபீல் பண்றேன்னா அந்த நம்பர் ஆர் அந்த மாதிரி இருக்கிறவங்கள அத பர்சனலா எடுத்துக்க கூடாது. வர்க்கா எடுத்துட்டு நம்ம கிட்ட அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கணும். ஏன்னா நாங்களா அதெல்லாம் ரிமூவ் பண்ணதால தான் லேடி மேனேஜர்ஸா இங்க உட்கார்ந்திருக்கோம். வேற என்ன டார்ச்சர்? ஃபீமேல் மேனேஜர்ஸ் வந்து தே டோன்ட் பெண்ட் த ரூல்ஸ் ஃபார் த எம்ப்ளாயி. இப்போது ஒரு மேல் மேனேஜர் இருக்காருன்னா அவன் எம்ப்ளாய்க்காக வந்து ஒரு சஜஷன் கொடுப்பார். இப்போ உனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கல அந்த முறை, நீ இது மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணால் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவார். பட் ஃபீமேல் மேனேஜர்ஸ் அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ இது பண்ணலை, தே ஆல்வேஸ் கிரிட்டிசைஸ் யூ, நீ இது பண்ணல இது கிடைக்கல அப்படி தான் சொல்லுவாங்க. வேற என்ன? என்னோட கேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு.
அவங்க வந்து எப்படின்னா எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, என்னோட சூப்பர்வைசராக இருந்தாங்க. எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நான் நோட்ஸ் எடுக்கலைன்னா ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு எடு நோட்ஸ் சொல்லிக் கொடுக்குறேன். அது எனக்கு அஃப்கோர்ஸ் ரொம்ப சப்பமேட்டாக இருக்கும். 500 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 500 ரூபாய்க்கு நடிப்பாங்க. நான் வந்து எனக்கு புரிஞ்சிருக்கும்னு சொன்னால் இல்லை நோட்ஸ் எடுத்து நாளைக்கு மறுபடியும் திரும்பி என்ன கேட்பேன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அழுதுட்டு போய் எங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லிடுவாங்க, சார் இந்த பையனை வச்சுட்டு என்னால் முடியல சார். அவர் என்ன ஃபோன் பண்ணி ஏன்ப்பா உனக்கு இதே பொண்ணுங்களை அழுக வச்சுட்டு இருக்கிற அப்படி இப்படின்லாம் சொல்லுவார். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. சென்டிமெண்ட்டில் அழுது சின்ன பிள்ளை மாதிரி நடத்துறது வேற என்ன டார்ச்சர் சார்? ஒன் ஆஃப் த திங்ஸ் இஸ் இஃப் யூ ஹேவ் அ லேடி பாஸ், அவங்க வந்து அவங்க பசங்க கூட்டின்னு வருவாங்க ஆஃபீஸுக்கு, சரிங்களா? அந்த பசங்க நாங்கள் தான் சைட் சீங் காட்டணுமா? இது பாயிண்ட். அதாவது நாங்கள் வந்து அவங்களுக்கு சாக்லேட் ஊட்டணுமா, இது அங்கே போகாது, இது லிஃப்ட்டு, இது டாய்லெட்டு, இது ஆன் டாய்லெட் பெண் டாய்லெட்டு எல்லாத்தையுமே நாங்களே காட்டிட்டு கடைசி இப்போ சப்போஸ் காட்டலன்னு வச்சுக்கோங்க, அப்போ நாங்கள் தான் டாய்லெட் பார்க்கணும் அடுத்தது. ஸோ இது வந்து முடியாத ஒரு விஷயம் சார். இன்னும் ஒரு சின்ன விஷயம் இல்ல, நான் உங்களை குற்றம் வச்சு சிரிக்கலங்க, இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றதை கேட்டு சிரிக்கிறேன், அவ்வளவுதான். அவங்களே வாலண்டியரா பண்ணுவாங்க சார். ஐஸ் வைக்கிறாங்க, ஐஸ் வைப்பாங்க, ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு நெக்ஸ்ட் பொசிஷன் போக முடியும். ஸோ அதுக்காக அவங்களே பண்றாங்க. we are not doing. எல்லாரும் வந்து ஐஸ் வைக்கிற மாதிரி இல்லையே. இப்போ நீங்களே ஒருத்தரை பர்டிகுலராக கூப்பிட்டுட்டு இஸ் மை சன், யுவர் சன் ஒன்லி, ஓகே யூ ஷோ ஹிம் அரவுண்ட், ஐ வில் நாட் ஷோ ஹிம் அரவுண்ட் சொல்ல முடியுமா? சொல்லுங்க, நமக்கு வேலையே இருக்காது. சொல்லி பாருங்க, it will not affect you officially. சார் ஜென்ரலாகவே இப்போ கூட்டிகிட்டு வந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. கூட்டிகிட்டு வந்தவங்ககிட்ட இவங்கள ஆஃபீஸில் சுற்றி காமிங்கன்னு சொல்கிறதுனால ஒரு சின்ன குழந்தைய இவங்க சுற்றி காமிக்கிறதுல என்ன குறைஞ்சிட்டாங்க? இதில் என்ன தப்பு இருக்குது? சுற்றி காட்ட வேண்டியதானே, தம்பி இதுதான் டாய்லெட், இதில் தான் டாய்லெட் போகணும், இதுதான் கேபின் ரூம், இங்கே தான் ஜென்ரேட்டர் இருக்கும், அம்மா இங்கே உட்காந்து தான் ஒர்க் பண்ணுவாங்கப்பா அப்படின்னு கண்ணீர் மல்க சொல்ல வேண்டியதானே? அப்சல்யூட்லி அவங்க சொல்றது தப்பா இல்லை சார். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நாங்க வந்து எங்க குட்டி குழந்தை கொண்டு வந்தா as per corporate policy you are not allowed. அது மட்டும் ஏன் அப்போ வருது? அவங்க மட்டும் என்ன தனியா கார்ப்பரேட் பாலிசி? குழந்தைங்க வர்றதுக்கு சொல்றதே கிடையாது சார். இது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். இல்ல ஒன்னு புரிஞ்சுங்க, கார்ப்பரேட்ல ரூல் என்னங்கிறது வேற விஷயம். ஆம்பளை அதிகாரிகளும் கூட்டு வர்றாங்க, பெண் அதிகாரிகளும் கூட்டு வர்றாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா பெண்களை விட ஆண்கள் நிறைய நேரம் கூட்டி வருவாங்க, ரைட்? ஆனால் நிச்சயமாக அது ஆண்களுக்கு சங்கடமாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் சொன்ன ஆன்சர் செம மேட்ருங்க. சுற்றி காட்டினா என்ன? நான் இப்போ கேள்வியா அந்த பக்கம் போடுறேன். இவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற காரணத்தினாலேயே இவர்கள் செய்யக்கூடிய ரகசியமாக அல்லது வெளிப்படையாக இவர்கள் செய்கிற அவமதிப்புகள் என்னென்ன? சார் நார்மலாக வந்து ஒரு கம்பெனியில் வந்து நிறைய கைஸ் தான் இருப்பாங்க, அண்ட் அங்கே கொஞ்சமாக தான் லேடிஸ் இருப்பாங்க. ஸோ எங்களோட விசிபிலிட்டி லெவல் வந்து ஆர்கனைசேஷனில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் எது பண்ணாலும் வந்து அது பயங்கரமாக இதுவாகும். ஸோ இப்போ நம்ம வந்து நாங்கள் ஐடி கம்பெனிஸில் நாங்கள் கிராஸ் செக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லலாம் ஒர்க் பண்ண வேண்டி வரும். ஸோ ஒரு ஆக்டிவிட்டி இப்போ என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபெசிலிட்டி வேணும்னா ஐ லாஸ்க் இந்த ஃபெசிலிட்டி பண்ண முடியுமான்னு. அந்த நான் கேட்குற ஆள் வந்து என்னோட ஒரு கம்மி பொசிஷனில் இருக்கிற ஒரு ஆண்மகனாக இருப்பார். நான் சொல்லுவேன், இஃப் யூ வாண்ட் அப்ரூவல், நான் என் பாஸ் கிட்ட கேட்டு கூட நான் உனக்கு அப்ரூவல் வாங்கி தரேன்னா அவங்க வந்து என்னால் என்னை எதிர்த்து பேச முடியாது. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் சொன்னால் வந்து அது வந்து எம்டிஏ சொன்ன மாதிரி மேடம் அப்படின்வாங்க. அது வந்து ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, ஆனால் அது எங்களை பிரிக் பண்ணும். ஸோ டபுள் மீனிங்கில் வந்து ரொம்ப டார்ச்சர்ஸ் இருக்கும். அதே மாதிரி நிறைய நமக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு ஜிஎம் அந்த கேடரில் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடச்சிதுன்னா என்னத்தெல்லாம் காமிச்சு வாங்கினாங்களோ தெரியல, எந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். ஸோ பாசிட்டிவாக எடுத்துக்கும் போது எங்களுக்கு இருக்காது, ஆனால் எங்களுக்கு தெரியும் இது வந்து டபுள் மீனிங் சொல்லி இவங்க டார்ச்சர் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக எல்லா பெண்களும் வந்து உயர்நிலைக்கு வரைச்சே நிறைய வாட்டி நாங்கள் வந்து இதை வந்து அனுபவிச்சிருக்கோம். எஸ், வேறு 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 இவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் நீங்கள் சந்திக்கிற அவமதிப்புகள், பிரச்சனைகள் என்ன? நிறைய காசிப்ஸ் இருக்குது. ஒரு லேடி மேனேஜராக இருக்கும் போது கீழே ஒர்க் பண்ணுற சபார்டினேட்ஸ் அந்த வித் டீம் மெம்பர்ஸ் வென் லேடி இஸ் கிராசிங் த டீம், டபுள் மீனிங் ஜோக்ஸ். இந்த சிச்சுவேஷனில் நிறைய பேருக்கு டபுள் மீனிங் ஜோக்ஸ் புரியும், பட் வி காண்ட் எக்ஸ்பிரஸ். நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு தெரியும் அந்த இடத்துல, ஆனால் நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா பேரை சொல்ல மாட்டாங்க, டபுள் மீனிங் ஜோக்ஸ் மட்டும் இருக்கும் அந்த பற்றி அந்த இடத்துல. அந்த பர்சன் வந்து லேடி மேனேஜர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்டோட வந்திருக்கலாம் ஆஃபீஸ்க்கு, இல்லை வேறு யாரோட வந்திருக்கலாம். பட் அதை வந்து டோட்டலாக ஸ்டோரி ஒன்று காசிப் பண்ணி அதை பேக்கில் வந்து இந்த பர்சன் இந்த மாதிரி இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க, so many things, so many stories they are creating with the lady managers. வேற கவர்மெண்ட்டை பொறுத்தவரை பெட்டிஷன், அவதூறு பெட்டிஷன், தவறான பெட்டிஷன் போட வேண்டியது. அந்த பெட்டிஷனை வச்சு அதுக்கு ஒரு என்கொயரி, இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, பெண் மேலே வளர நான் இருக்கிறது சேல்ஸ் ஃபீல்ட். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சேல்ஸ் அவங்கள விட நம்ம நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா
உடனே வந்து தே கிரியேட் தட் நாங்கள் வந்து தப்பாக போய் தான் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. இப்போ நாங்கள் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன் சார். எங்கள் இப்போ வந்து டார்கெட்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேல் மேனேஜர்ஸ் ஜாஸ்தி, நாங்கள் ஃபீமேல் மேனேஜர்ஸ் ரொம்ப கம்மி தான். பட் எங்களுக்கும் ஈக்குவலாக தான் டார்கெட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. நாங்கள் அச்சீவ் பண்ணால் இந்த மேல் மேனேஜர்ஸ்லாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க. உங்களுக்காக டார்கெட்ஸ் கம்மியாக கொடுத்துட்டாங்க, உங்கள் பிரான்ச்சுன்னு இப்படி கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு வசதியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க எல்லாமே. அதாவது நாங்கள் எல்லாம் உங்களை மாதிரியே செஞ்சு உங்களை விட அதிகமாகவே செஞ்சால் கூட மேல் மேனேஜர்ஸ் ஆர் நாட் அக்செப்டிங் தட். உங்களுக்கு எல்லாமே கன்வீனியண்ட்டாக அவங்க பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து எதையுமே ரெகக்னைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம எவ்வளோ பண்ணாலும் அதை ரெகக்னைஸ் பண்ணுறது கிடையாது. அவமதிப்புகள், அத்துமீறல்கள் என்ன? ஒரு ஆட்டிடியூட் பிரச்சனை இருக்குது இவங்களுக்குன்னு ஒரு முத்திரை குத்திடுவாங்க சார். வர புது பசங்களுக்கும் அதே மாதிரி பரப்பி விட்டுருவாங்க. இவங்களுக்கு எப்போ பாரு ஆட்டிடியூட் பிரச்சனை இருக்குது, இவங்க ஒரு மாதிரி ஹைப்பர் டென்ஷன் பார்ட்டி, சும்மாவே கோவப்படுவாங்க அப்படின்னு நம்மளை பற்றி ஒரு இல்லாத ஒரு விஷயத்த வந்து இருக்கிற மாதிரி ரொம்பவே க்ரியேட்டிவிட்டிவாக அவங்க வந்து எடுத்து சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ வரவங்களும் அதே மைண்ட் செட்டப்லேயே இருந்துட்டு நம்ம அப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு. ஓகே, நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஒரு ஃபீமேல் மேனேஜர் வர்றாங்க அல்லது உயர் அதிகாரியாக ஒரு பெண் வருகிறார் அப்படின்னா ஆண் மனதில் இருக்கக்கூடிய அகந்தையின் கோர முகம் என்ன? அது என்னவெல்லாம் பண்ணுது? பல அக்கேஷன்ஸில் வந்து ஃபீமேல் பாஸஸ் ஹவ் பீன் ஃபிசிக்கலி டிஸ்கிரைப்டு. அவங்களுடைய ஆப்சன்ஸில் அவங்களுடைய காது பட சம்டைம்ஸ் நடந்திருக்கு. அது பல இடங்கள்லையும் நடந்திருக்கு. சில நேரத்தில் வந்து த வே தே ட்ரெஸ் அப், த வே தே லுக், their total appearance, their personality, இது எல்லாத்தையுமே வந்து கேவலமான முறையில் டிஸ்கிரைப் பண்ணுறது ரொம்பவே அவமதிக்கிறதா தான் அர்த்தம். வேற 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 when they are inefficient in their work, they are doing these kind of things. அவங்களால ஒர்க் பண்ண முடியல, கொடுத்த ஒர்க்கை பண்ண முடியல, கொடுத்த டாஸ்க்கை டைமுக்கு முடிக்க முடியல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பாஸ்க்கும் அவங்களுக்கும் இருக்கும் போது they are using these things as a weapon. ஏன் இப்படி? இவங்க எல்லாம் அமைதியாக இருந்தீங்க, ரைட்டா? ரொம்ப அனலிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள்லாம் சொன்னீங்க. பட் இவங்க ஒரு ஆண் அகந்தையின் கோர முகம்னு ஒன்று வெளிப்படுது. அவமரியாதை எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனாலே அவமரியாதை செய்கிற ஒரு பெண்ணோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை டெஸ்கிரைப் பண்ணுறது, அவள் சக்ஸஸ் அவள் திறமையோடு கனெக்ட் பண்ணாமல் அவளுடைய ஜெண்டரோட கனெக்ட் பண்ணுறது. வாய்? நம்ம சின்ன வயசுலேருந்து காலேஜ் ஸ்கூல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபீமேலை வந்து ஒரு கிண்டல் அடிச்சே வந்து வளர்ந்துருக்கோம் சார். அது ஆஃபீஸ் அப்படின்ற வரும்போது அது வந்து இட் இஸ் கோயிங் டு எ டிஃப்ரெண்ட் வே. இதே நான் காலேஜில் வந்து ஒரு பொண்ணு வந்து அந்த பையனோட சுற்றுறா இல்லை அந்த பொண்ணை பற்றி நான் கிண்டல் பண்ணுறேன் அப்படின்னா இட் இஸ் நாட் கோயிங் டு எ டிஃப்ரெண்ட் வே, பிகாஸ் அது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை வந்து கிண்டல் அப்படின்ற மாதிரி போயிடுது. இதே நான் ஆஃபீஸில் பண்ணும்போது அவங்க வந்து பாஸாக இருக்கும்போது அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க, ஓகே நான் பாஸாக இருக்கறனால என்ன வந்து இவன் கிண்டல் பண்ணுறான் என்ன எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்க இமோஷனே ஆஃபீஸுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ரைட்டா? கரெக்ட். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா, நான் தாய், நீ அதெல்லாம் கிடையாது, யுவர் மேனேஜர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் காலேஜில் பண்ணிட்டு இருந்த தெல்லவாரித்தனத்தை கேம்பஸ்குள்ளே இங்கே எப்படி கொண்டு வரலாம்? இன் வாட் வே இட் இஸ் ரைட்? யூ ஆர் அ ப்ரொஃபஷனல், ரைட்? கரெக்ட். நான் காலேஜில் பொம்பளை பிள்ளைய கையை பிடிச்சிருத்தேன் சார், அப்படி சொல்ல நான் அதுதான் சொல்கிறேன் சார். நாங்கள் வந்து அப்போ பண்ணதை இப்போ பண்ணால் அது தப்பாக தெரியுது அப்படின்ற. நான் எப்படி பண்ண முடியும்? முதல்ல என்ன லாஜிக் இது? ஹவு கேன் யூ டிஃபெண்ட் திஸ்? நம்ம அப்ளை பண்ணியிருப்போம், அப்ரைசல் கேட்டு அப்ளை பண்ணியிருப்போம், ரொம்ப நாள் வரும் வராது. நான் பாயிண்ட்டை சொல்லிடுறேன். இதை நம்ம இங்கே ஃபிசிக்கலாக நம்ம சொல்லி நம்ம அவங்க அப்பியரன்ஸ் அவங்க ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு அவங்க கிண்டல் பண்ணால் நம்மளுக்கு ரிப்ளை வருமா வராதான்னு நம்மளுக்கு தெரிஞ்சுப்போம். ஆனால் அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறோம். எனக்கு ஒன்று புரியலை. நீங்கள் பிலோ த பெல்ட் பேசுகிறத நியாயப்படுத்த முயற்சிக்கிறீங்களான்னு கேட்குறேன். ஒரு டீமில் மொத்தம் 10 பேர் ஒர்க் பண்ணுறோம். அதில் ஒரு பொண்ணு கண்டிப்பாக ஒர்க் பண்ணி தான் வந்து ஒரு போஸ்டிங் வாங்கியிருக்குது, அதாவது ஒரு ப்ரொமோஷன் வாங்கியிருக்கு. ஆனால் நாங்கள் என்ன பார்க்குறோன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸ் போட்டு வரும், லிப்ஸ்டிக்ஸ் போட்டு வரும், நல்லா கேஷுவலாக வந்து உங்க மென்னோட ஆட்டிடியூட். கரெக்ட், மென்னோட ஆட்டிடியூட். அது பார்க்கும்போது நாங்கள் தவறான கண்ணோட்டத்தில் சொல்கிற மாதிரி இருக்குது. அது நீங்க மாத்திக்கணும், அது மாதிரி கிடையாது. இல்ல ஆனா அது மாதிரி கண்டிப்பா கிடையாது. ஏன்னா வந்து அவங்களோட உழைப்பை வந்து அந்த இடத்துல பார்க்கணும். இதே வந்து ஒரு நார்மலா சுமாரான பொண்ணு ப்ரொபோசல் கிடைச்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா வந்து அதாவது இது வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்து, ஒரு சுமாரான ஓப்பன்னஸ் நான் அப்ரிஷியேட் பண்றேன். விமன் பாசஸுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிற காரணத்தினாலும் அலுவலக சூழலில் இன்றும் ஆண்கள் வேலை பார்க்கக்கூடிய விகிதாச்சாரம் அதிகமாக இருப்பதாலும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவமதிப்புகளும் அவமானங்களும் பெண் பாசஸ்க்கு வந்து சேருது அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை பெண்கள் தரப்பில் முன்வைத்திருக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய நியாயம், அதில் இருக்கக்கூடிய வழி, ஆண்கள் என்ன சொல்ல போகிறார்கள்? ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். இது லைன் டேட் சிறப் நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி தம்பிக்கை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு லைன் டேட் சிறப் நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். மென் வெர்சஸ் விமன் சீரீஸ்ல விமன் பாசஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய சபார்டினேட்ஸ்
எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுறாங்க, அதே மாதிரி இந்த மேல் சபார்டினேட்ஸை எப்படி விமன் பாஸஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க, சேஞ்சிங் நியூ சினாரியோவில் இது எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது பேசலாம். ஜெண்டர் அடையாளம் இல்லாமல் நம்ம அலுவலகங்கள் நடக்க சாத்தியம் இருக்கா? இல்லாமல் எல்லாம் இருக்க முடியாது. எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக இருக்கும். சில இடங்களில் வெளிப்படும், சில இடங்களில் வெளிப்படாது. அவ்வளோதான். கொஞ்சம் உயர் பதவிகளுக்கு வரும்பொழுது அங்கு இப்போ எங்கள் ஐஏஎஸ்லாம் வரும்பொழுது எந்த ஒரு பெண்மணிக்கும் ஆளுமை இல்லை அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. அது சுத்தமாக கிடையாது. அதே மாதிரி இந்த பெண்ணுக்கெல்லாம் நான் இசைத்து போக மாட்டேன், அவங்க சொல்படி கேட்க மாட்டேன், இல்லாட்டி அவங்க கேட்குறது கேள்வி கேட்பேன் அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் அங்கே எழுவதே கிடையாது. அங்கே அதிகாரம்தான் அங்கே வேலை செய்யும். இதுக்கு ஒரு நல்ல டாப் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு ஹோம் செக்ரட்டரியாக ஒரு பெண்மணி வரும்பொழுது 4 ஐஜிஸுக்கிட்ட கேட்டேன். நான் கொஞ்சம் இழக்காரமாக கேட்டேன், என்ன ஒரு அம்மா பெண்மணி வந்திருக்குது, நீங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா லூஸாக இருப்பீங்களே அப்படின்னு. லூஸாவது டைட்டாகாது, ஹோம் செக்ரட்டரி சேரில் யார் உட்காந்துருந்தாலும் சரி, ஐஜி லெவலில் இருக்கிறவங்க முதல் வேலையாக நாங்கள் போட வேண்டிய சல்யூட்டை எவ்வளோ விரைப்பாக போடுமோ கண்டிப்பாக போடுவோம். அப்படி ஆகவே இந்த அதிகார பதவிகளில் இப்போ இவங்க பேசின நிறைய பேச்சுகளில் அவர்கள் களமெல்லாம் ரொம்ப ஒரு குறுகிய களமாக இருந்து இந்த பெண்களாக இருக்கும் அதிகாரிகள்லாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வகுத்து வைத்தது போல் அவங்க இருக்கிறாங்க. இதே மாதிரி அங்கே இருக்கிற சபார்டினேட்ஸும் ஆண்களும் இப்படி தான் இருக்கணும் போல் இருக்குன்னு ஏதோ வகுத்து வைத்து அவங்களுடைய ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அநேகமாக இந்த ஐடி இண்டஸ்ட்ரி மாதிரி இருக்கிறாங்களோ என்னமோ தெரியல. அது ஒரு வளர்நிலை சூழலாகத்தான் எனக்கு தெரியுது. மற்றபடி எத்தனையோ வகையாக பரந்த வெளிகளில் இப்போது பள்ளிக்கூடங்கள் இருக்குது, ஆண் பெண் எல்லாம் சேர்ந்து வராங்க. எங்கள் ஆஃபீஸர்ஸு எவ்வளவோ நிகழ்ச்சிகள், பொதுமக்களை போய் பார்க்குறது, கூட்டங்களை நடத்துறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, இதெல்லாம் வெவ்வேறு தளங்களில் நாங்கள் பார்த்துருக்குறோம். அங்கெல்லாம் பெண் ஒரு சுப்பீரியர் பொசிஷனில் இருக்கும் பொழுது ஆளுமை குறைவாக அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அவர்கள் தனியாக அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் நான் கண்டதில்லை. ஒரு காலத்தில் சில கண்ணோட்டங்கள் இருந்தது. அதாவது பெண்களுக்கு சில பணிகள் செய்ய முடியாது என்ற ஒரு கண்ணோட்டம், அது ஆணாதிக்க கண்ணோட்டத்தில் வந்தது. அதாவது பெண் ஐபிஎஸ் ஆனாலும் அவங்க டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியாக போக முடியாது, எங்கேயாவது மெட்ராஸில் வச்சுக்கிட்டு தான் அவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன ஆஃபீஸ் எஸ்பி ரோல்ஸ் எல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இதில் சில ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது. ஐஏஎஸுக்குள்ளே முதல் பெண்மணி 1950 வந்ததுக்கு பிறகும் முதல் பெண் கலெக்டராக அனுப்பப்பட்டது 1985 தமிழ்நாட்டில். அது வரைக்கும் பெண் ஐஏஎஸ் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பதவிகளுக்கெல்லாம் போய் அவர்கள் பணி செய்ய முடியாது. இப்போல்லாம் சொல்லிக்கிறாங்க பாருங்கள், அங்கே ராத்திரி வேலை கிடந்துச்சுன்னா போக முடியாது, இந்த வேலையை வெளி வேலையெல்லாம் செய்ய முடியாது, கேம்ப் வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு. இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இந்த ஆண்களுக்கே இயல்பாக இருக்கிற, அதை நீங்கள் அது இளக்கார மனப்பான்மை என்று சொன்னாலும் சரி, அல்லது அற்பத்தனம் அப்படின்னு சொன்னாலும் சரி, அதெல்லாம் இருந்தது, இன்னும் இருக்குது. ஆனால் இதெல்லாம் உடைத்தெறிந்து வந்திருக்கிறார்கள். எப்போ அந்த முதல் பெண்மணி கலெக்டர் 2 பேர் போனாங்க, தவிட்டுப்படியாக போயிடுச்சு எல்லா சிந்தனைகளும். ஒருவேளை அவர்களுக்கு திறமை குறைவு இருந்ததுன்னா அது வேறு விஷயம். அது திறமை குறைவு, அது இது ஒரு பாலருக்கு தான் இருக்கும் அப்படின்னு இல்லை. ஆணுக்கு பெண்களை விட ஆண்களில் சத்து குறைவான விவரமே தெரியாத ஆண் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் எத்தனையோ பேரை பார்த்துருக்கு. ஆகவே அது திறமையை பொறுத்த விஷயம். அதாவது ஆணுக்கு மீறி பெண் சில காரியங்களை செய்ய முடியாது அப்படின்ற ஒரு அற்பத்தன சில்லறைத்தனம் அது ஆணுக்குள்ளே ரொம்ப உறைஞ்சி கிடக்குது. அது இந்திய சூழ்நிலையில் அது அந்த சமூக அந்த சமூக அந்த பாகுபாடுகள் இருக்குது பாருங்கள், அது ஆணுக்குள்ளே ரொம்ப உறைந்து கிடக்குது. அது வர்றதுக்கு இன்னும் காலமாகும். அதெல்லாம் இவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வென்றெடுத்து வருவார்கள். சிவகாமி சார் எப்படி பார்க்குறீங்க? இவங்க 2 பேரும் பேசினதை பார்க்குறப்போ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? பால் வேறுபாடு மாற்ற முடியாது. ஆனால் 2 பேரும் ஈக்குவல்னு நம்மளால் சொல்ல முடியும். டிஃப்ரெண்ட்டு தான், பட் வி ஆர் ஈக்குவல்ஸ். அந்த ஒரு கான்செப்டை நம்ம முதல்ல உள்வாங்க வேண்டியது இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இப்போ வாட் எவர்
த விமென் பாசஸ் ஆர், அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, எல்லாமே அவங்களுடைய ரோல் மாடல்ஸாக இதுக்கு முன்னாடி மென் பாசஸ் தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து தான் இதை இன்ஹெரிட் பண்ணுறாங்க. இனிமே தான் அவங்க வந்து ஒரு சுயமாக இண்டிவிஜுவலாக ஒரு கான்செப்டை உருவாக்கி கொண்டு வர வேண்டியது இருக்குது. நம்ம சொசைட்டியே வந்து ரொம்ப ஒரு இன்இக்வாலிட்டி உள்ள சொசைட்டி, ஹையரார்கிக்கல். நமக்கு டீம் ஒர்க்கே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப்பனீஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்டேயும் ஹையரார்கி இருக்குது, ஆனால் டீமுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு வந்து ஹையரார்கி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அது சொசைட்டியில் இருக்கிறது தான் ஆஃபீஸ்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகுது. உட்கார வச்சு பேசக்கூடாது, பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, பாஸை, இப்படியெல்லாம் சில கட்டுப்பாடு இருக்குது. இதெல்லாம் வந்து காலம் போக போக நிச்சயமாக மாறும். விமெனுக்கு வந்து சில வந்து அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அவங்களுக்கு வந்து டுவாலிட்டி. அவங்க வந்து வீட்டில் வந்து ஒரு அடக்க ஒடுக்கமான ஆணுக்கு அடங்கின மனைவி, அதை இன்னும் மாற்ற முடியல. ஆனால் ஆஃபீஸில் அவங்க ஒரு பாஸ். ஸோ ஆஃபீஸில் பாஸாக இருக்கிறதும் வீட்டில் அடங்கி போகிறதும், இப்படி ஒரு டுவாலிட்டி வந்து அவங்களுடைய சைக்காலஜியை கொஞ்சம் பாதிக்குது. ஆனால் அதே போல் மென்னுக்கு வந்து இப்போ சபார்டினேட்ஸாக இருக்கிறவங்களுக்கு வீட்டில் ரொம்ப அதிகாரம் பண்ணிவிட்டு எல்லாமே அவங்களுக்கு ரெடியாக எல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இருப்பாங்க. இங்கே வந்து சபார்டினேட்டாக ஒர்க் பண்ணும்பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ரெண்டு பேருக்குமே நம்ம சொசைட்டிலேருந்து உள்ள கலாச்சாரத்துலேருந்து வர்றதுனால ரெண்டு பேருக்குமே இந்த டுவாலிட்டி இருக்குது. ஆனால் ப்ரொஃபஷ்னலிசம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை வந்து ரொம்ப ஹியூமன் வேல்யூஸ்க்கு அப்பாற்பட்டதாக நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. ஒரு இண்டஸ்ட்ரியுமே அவங்களுடைய கோல்ஸ் வைக்கும்பொழுது நியூமரிக்கல் டேர்ம்ஸில் தான் வைக்கிறாங்க. இவ்வளோ கோடி ரூபாய், இவ்வளோ டேர்ன் ஓவர், இவ்வளோ ப்ராஜெக்ட் தான் வைக்கிறாங்களே தவிர எவ்வளோ ஹியூமன் வேல்யூஸ்ன்னு அவங்க வைக்கிறது கிடையாது. ரொம்ப அது ஹெச்ஆர் மேனேஜர்னு போட்டிருப்பாங்க, அப்பப்போ ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. எங்களுக்கு கூட ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதில் வந்து ஒரு குரூஷியல் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. குரூஷியலான கேள்வி என்னென்னா, இமயமலைக்கு ட்ரெக் போகிறாங்க. அந்த ட்ரெக்குக்கு வந்து 5 வருஷமாக பிளான் பண்ணியிருக்காங்க. எப்படியும் போய் எவரெஸ்ட்டில் போகணும்னு சொல்லிட்டு ஒரு டீம் கிளம்புறாங்க. அப்படி டீம் கிளம்பும்பொழுது மலை ஏறும்பொழுது வழியில் ஒரு சாமியார் சாகிற நிலையில் கிடக்கிறார், பனியில் கிடக்கிறார். அப்போ அந்த டீமில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டயலமா வருது. அந்த உயிரை காப்பாற்றணுமா அல்லது எவரெஸ்ட்டுக்கு போகணுமா? இது ஒரு டயலமா. இந்த டயலமாவுக்கு வந்து தீர்வு சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லையும் இப்படிப்பட்ட டயலமா இருக்கும். ஹியூமன் வேல்யூஸாக டார்கெட்டான்னு. விமன் ஆக்சுவலாகவே கொஞ்சம் நர்வஸ் உள்ளவங்க தான். ஏன்னா அவங்க வந்துட்டு வீட்டில் எப்படி டைமில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், குழந்தைங்க பசிக்கும், மத்தியான நேரத்தில் எல்லாருக்கும் வயசானவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அது மாதிரி அவங்களுக்கு அந்த டைமில் வேலை செஞ்சு செஞ்சு பழக்கப்பட்டு ஆஃபீஸ்லேயும் அந்த நர்வஸ்னஸ் இருக்கும். டைமில் செஞ்சு முடிக்கணுமே இந்த வேலையை. அப்புறம் கிரிட்டிசிசம்க்கு அவங்க வந்து கொஞ்சம் தாங்க முடியாது அவங்களால. நிறைய பேர் எனக்கிட்ட வேலை செஞ்ச லேடி ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அவங்க வருவாங்க, வந்தோன்னே பொசுக்குன்னு கண்ணில் தண்ணி வந்துடும். அழாத ஒரு லேடியை நான் அன்ன வரைக்கும் பார்க்கவே இல்லை. கிரிட்டிசிசத்தை அவங்களால தாங்க முடியாது. அதனாலே என்ன பண்ணுவாங்கன்னா சபார்டினேட்ஸ் மேலே ஓவராக ட்ரைவ் பண்ணுவாங்க. அது ட்ரைவ்னு தான் சொல்லணும். அதனால தான் அவங்களுடைய நேம்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது டென்ஷன் பார்ட்டி, பிளட் ப்ரெஷர், சுனாமி அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எஃபிஷியன்சியை வந்து ஸ்பீடோட எடுத்துக்கிறாங்க. எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறோமோ அவ்வளவுக்கு எஃபிஷியன்ட்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு மார்க் ஒன்று கொடுத்தாங்கன்னா எவ்வளவு டீம் ஸ்பிரிட்டோட வேலை செய்கிறீங்க, அதுக்கு எவ்வளோ மார்க்கு அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஸ்பீடு கம்மியாகி வேல்யூஸ், ஹியூமன் வேல்யூஸ் கொஞ்சம் அதிகமாகும். சில சமயத்தில் நான் கூட இப்படி யோசிக்கிறது உண்டு. இப்போ வந்து கவர்மெண்ட் செக்டர்ஸ் எல்லாம் ப்ரைவேட்டைஸ் பண்ணும்பொழுது என்ன காரணம்னா லாபகரமாக அது ஓடுறதில்ல, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்லாம் அப்படின்னா எஃபிஷியன்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணும்பொழுது உடனே அடி வாங்குறது பார்த்திங்கன்னா நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்க எம்ப்ளாயீஸ் தான். இப்போ இந்த எம்ப்ளாயீஸ் வயிற்றில் அடித்து லாபம் சம்பாதிக்கணுமா அல்லது எம்ப்ளாயீஸ்க்கு நல்ல சம்பளம் கொடுத்து ஒரு மார்ஜினலான ஒரு ப்ராஃபிட் எடுக்கணுமா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தால் உண்மையிலேயே வந்து இந்த ஹைரார்கி சிஸ்டம் எல்லாம் கொஞ்சம் அவங்க யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம நிறைய மாற்றம் வர வேண்டியது இருக்குது. இன்னொன்று வந்து விமென் வந்து நிறைய அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் முதல் சேலஞ்ச் அவங்க ஃபேஸ் பண்ணுறது வந்து இன்டலெக்சுவலி தே ஆர் இன்ஃபீரியருங்கிற ஒரு ஒப்பீனியனை
அவங்க பிரேக் பண்ணுறதுக்கு கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது. அதனால தான் அவங்க வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் பேசி அதை ப்ரூவ் பண்ணுறது, செஞ்சு ப்ரூவ் பண்ணுறது, நான் எஃபிஷியண்ட்டு தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான அவங்க முயற்சி ரொம்ப கஷ்டமாக பரிதாபமாக இருக்கும். அப்புறம் அவங்க சந்திக்கிற ஆர்ட்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா ஓவரான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஹவுஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை இன்னுமே விமன் தான் ஷோல்டர் பண்ணுறாங்க. மென் வந்து அவ்வளோ எடுத்துக்கிறதில்ல. அதனால் ரொம்ப ப்ரெஷர், டென்ஷன், இன்னொன்று வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிற இடத்துல இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் கவலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கவர்மெண்ட் லுக்ஸ் ஆஃப்டர் அஸ் ஸோ வெல். வீட்டுக்கு 2 பேர் பியோன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓஎஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் கார் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆல் ஃபெசிலிட்டிஸ். இப்போ ஒரு நைட் டியூட்டி பண்ணணுன்னா கலெக்டராக இருக்கும்பொழுது 24 hours we are on duty. அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா சபார்டினேட்ஸும் கியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ கலெக்டர் ஆஃபீஸ்லன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல பெஸ்ட் ஆஃபீஸ். ஏன்னா 24 hours உங்களுக்கு வந்து மென் ஆர் அவைலபிள், எம்ப்ளாயீஸ் ஆர் அவைலபிள். அந்த மாதிரி ப்ரைவேட் செக்டர்லேயும் அவங்களுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அவங்களுக்குள்ள இதை குறைக்க முடியும். அதை நான் வந்து ட்ராபேக்காக நான் பார்க்கல. பிகாஸ் இது வந்து நேச்சுரல், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ ஐடி இண்டஸ்ட்ரிலாம் விமன் நுழையணுன்னா அவங்களுக்கு வந்து பேசிக் மார்க்ஸு, ஸ்கில்ஸு, மேனேஜரியல் கெப்பாசிட்டிஸு இதெல்லாம் இல்லாமல் அவங்க வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கு வர முடியாது. ஸோ தட் இஸ் அ மஸ்ட். பட் இன்னும் கொஞ்சம் ஹியூமனைஸ் பண்ணுறது, அது வந்து போத் மென் அண்ட் விமன் அது ஹியூமனைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. மென் வெர்சஸ் விமன் சீரீஸ் நீயா நானால இன்னைக்கு பேசிட்டு இருக்க விஷயம் விமன் பாசஸ் வெர்சஸ் அவங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேல் சபார்டினேட்ஸ். இந்த 2 பேருக்கும் இடையில் நடக்கக்கூடிய சம்பாஷணைகள் எப்படி இருக்கிறது? அவர்களுடைய அதிகாரத்தை ஆண்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? ஏற்றுக்கொண்டாலும் சிறப்பாக செயல்படுகிறார்களா? அல்லது பெண் தலைவர்கள் அதிகாரத்தை வேண்டுமென்றே பிரயோகிக்க பார்க்கிறார்களா? எல்லா டைமென்ஷனையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். Stay tuned with us. Blind Date Syrup நீயா நானா powered by Ran India RTM கம்பிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு லைன் டேட் சிரப் நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். மென் வெர்சஸ் விமன் சீரீஸ்ல நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் விமன் பாசஸ் வெர்சஸ் தர் மேல் சபார்டினேட்ஸ். பெண் தலைவர்களுக்கு பொதுவாக நிர்வாகம் செய்யக்கூடிய தகுதிகள் இயல்பாக இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இந்த தரப்பிலிருந்து வைக்கப்படுகிறது. பிகாஸ் தே டோன்ட் ஹாவ் மச் எக்ஸ்போஷர் அவுட் சைட் ஹோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. இதை பெண்கள் எப்படி பார்க்கிறார்கள் பேசலாம். வேலைனா என்ன, அதிகாரம்னா என்ன? வாட் இஸ் ஒர்க், வாட் இஸ் அத்தாரிட்டி? வேலை வந்து நம்ம கொடுக்குற வேலையை செய்கிறது, அதிகாரம் வந்து ஒர்க்கை எப்படி ஹவு டு கெட் த ஒர்க் டன். ஓகே, பின்னால வேலை என்றால் நம்ம கொடுத்த வேலையை செய்கிறது, அதுதான் அவங்க சொன்ன மாதிரி கரெக்ட். அதிகாரம்ங்கிறது பொசிஷனல் பவர். அந்த அதிகாரத்தை வச்சு எப்படி நம்ம வேலையை இன்னும் திறமையாக வாங்குறது. ஓகே, ஃபாஸ்ட்டாக வாங்கலாம், குயிக்காக வாங்கலாம், கரெக்டாக வாங்கலாம். வைத்து வேலையை பெறுவது எப்படி? ஓகே, வேற வேலை என்றால் என்ன, அதிகாரம் என்றால்? வேலைன்றது ஒரு இண்டிவிஜுவலுக்கு கொடுக்குற ஒரு ஒர்க், அவங்க மட்டும் பண்ணுறது. அதிகாரன்றது ஒரு டீமுக்கு கொடுக்குற ஒரு ஒர்க். ஒரு டீமை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணி அந்த டீமை வச்சு நம்ம எப்படி சக்ஸஸ் கொண்டு வர முடியுன்றது அதிகாரம். ஒர்க் வந்து எப்படியுமே ஆஃபீஸ் போகிறது வேலை செய்யறதுக்கு தான். ஸோ ஒருத்தருக்கும் வந்து ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறோம். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இவங்க எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக மேனேஜ்மெண்ட்டால் கொடுக்கப்படுற அங்கீகாரம் தான் அதிகாரம். ஓகே, இவற்றை கொடுங்க, மைக் கொடுங்க. வாட் இஸ் ஒர்க், வாட் இஸ் மீன் பை ஒர்க், வாட் இஸ் மீன் பை அத்தாரிட்டி? Sir, work is day-to-day life. Authority is sharing best practices. So work is something how we are doing the job. சரி, வேலை எப்படி செய்றோம்ங்கிறது. Authority வந்து how we are getting the work done அப்படின்றது, how we are getting the work done அப்படின்றது எடுத்துக்கலாம் சார். ஓகே, வேற வேலை என்றால் என்ன, அதிகாரம் என்றால் என்ன? வேலைனா வாட் யூ ஹேவ் டு டூ அப்படின்றது நான் சொல்கிறது, இட்ஸ் கால்டு வேலை. ஓகே, அதிகாரம்னா ஹவு ஐ அப்ளை மை டாக்டிக்ஸ் டு அச்சீவ் த திங் தட் ஹாஸ் டு பி டன். அது வந்து அதிகாரம். ஓகே, போதும். நான் கெஸ்ட்டுங்கள்ட்ட வர்றேன். இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஐஏஎஸ் மட்டம், ஒரு அதிகாரிகள் மட்டம், அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள் வேறு. இன்றைக்கி இருக்கக்கூடிய செக்டர் ரொம்ப மாடர்ன் செக்டர், வெதர் சர்வீஸ் செக்டர், ஐடி செக்டர் ஆர் எனி அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரி எதாக இருந்தாலும் இவங்கெல்லாம் வேலைனா அதை எப்படி எடுத்துக்கணும், அதிகாரங்கிறத எப்படி எடுத்துக்கணும்? வேலை என்பது ஒரு இலக்கணம் மாதிரி. அது இதை வேலையை இப்படி தான் இன்ன வகையாக செய்யணும் அப்படின்பது அது ஒரு இலக்கணம். அதிகாரம் என்பது எது செய்யப்படக்கூடாததோ அதுக்கு ஒரு லெஜிட்டிமசி கொடுத்து நீ செய்யி எதையாவது ஒன்று வாங்கு அப்படின்னு. மாட்டை அடித்து வேலை வாங்குறது, மாட்டை அடிப்பது என்பது அது ஒரு இல்லீகாலிட்டி. ஆனால் அது அடிப்பதற்கு அதுக்கு ஒரு லீகாலிட்டி கொடுக்குற பாருங்க, அதுதான் அதிகாரம். ஓகே, எது செய்யப்படக்கூடாதோ, எது மானுடத்தின் மீது இழைக்கப்படக்கூடாதோ
அதை செய் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு லெஜிட்டிமேசி கொடுக்கறது பாருங்க, அதுதான் அதிகாரம். நீங்கள் சொல்லுங்க. அதிகாரங்கிறது வந்து டெசிஷன் மேக்கிங் பவர். ஒரு கோலை செட் பண்ணுறதுலேருந்து அது எவ்வளோ நாளைக்குள்ளே முடிக்கணுங்கிறதுலேருந்து எப்படி செய்யணுங்கிறதுல எல்லா முடிவெடுக்கிற அதிகாரம் தான் அதிகாரம். ஓகே. அப்படி அதிகாரம் அதை எடுத்து அந்த வேலையை செய்ய வைக்கிறது. அது ஒன்றுக்கும் டாஸ்க்ஸ் இருக்குது. இப்போ ஒரு கோல்னால் அதை வந்து பல வகையில் பிரிச்சிடலாம். இப்போ அதை நம்ம பிரித்து இன்னார் இன்ன வேலையை செய்யணும், இவங்க உங்களுக்கு இவ்வளோ குவாலிஃபிகேஷன், அந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேலையை பிரித்து அந்த அவங்கள வேலை செய்ய வைக்கிறது தான் வேலை. ஆனால் என்னென்னா அதிகாரம் எடுக்கிறவங்களுக்கான எக்ஸ்போஷர் வந்து அந்த எக்ஸ்போஷர் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு கிடையாது. இப்போ அதனால தான் அங்கே வந்து பிரச்சனை வருது. ஓகே. அப்போ அதிகாரம் என்றால் என்ன? இல்லை இப்போ நான் வந்து ஒரு அதிகாரியாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அட்டன் பண்ணுறேன், அல்லது செமினார் அட்டன் பண்ணுறேன், அல்லது அது சம்மந்தமான ஆர்டிகல்ஸ் படிக்கிறேன். அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேலையை நான் டிசைன் பண்ணுறேன். ஆனால் கீழே வேலை இவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு தான் நிறையா எக்ஸ்போஷர் இருக்குன்னு. சபார்டினேட்ஸ்க்கு எக்ஸ்போஷர் இருக்க வழி இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய வேலையினுடைய ஒரு சிறிய பகுதியை அவங்க செய்கிறவங்க, டெஸ்க் ஒர்க்கு அல்லது ஒரு சேல்ஸ்மேன் இப்படி பிரித்து கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு மேலே என்ன நடக்குதுன்னே தெரியாது, அந்த கோலே உங்களுக்கு தெரியாது. தட்ஸ் ஓகே. நான் அதனால என்ன ஆகும்னா, ஏன்னா அதாவது அதிகாரம் என்றால் என்ன, வேலை என்றால் என்னங்கிறத உங்கள் ஜெனரேஷனும் அல்லது உங்களுடைய நிலையிலிருந்தும் நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இல்லை அவங்களுடைய வேலை கார்ப்பரேட் வேர்ல்டு ஒரு மாதிரி பார்த்து இல்லை நான் சொல்ல வந்தது வேற. அதாவது அவங்க வேலையை வந்து அவங்க செய்கிற வேலையை வந்து இன்னொருத்தவங்களுடைய அதிகாரமாக பார்க்குறாங்க. ஏன்னா அந்த கேப் இருக்குது. இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா ஒரு டீம் போட்டு டிஸ்கஸ் பண்ணி இதை தான் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம், இதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் பூரா அவங்களுக்கு தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் அவங்க அதை வந்து வேலையாக பார்த்து செய்ய முடியும். இல்லாட்டினா அதிகாரமாக பார்ப்பாங்க, அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க நாங்கள் செய்யணுமான்னு சொல்லி. இங்கே நடந்த நிகழ்ச்சியை மையமாக வச்சு பார்த்தோம்னா ஒரு விஷயம் திரும்ப விழுந்தது. அவங்க வந்து அவங்க டீம் லீடராக இருந்துக்கிட்டு இவ்வளோ நேரத்துக்குள்ளே இதை செய்யணும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கூட கன்சல்டேஷன் கிடையாது, இதை இப்படி தான் செய்யணுமா அப்படின்ற விவரம் அவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் கட்டளை எடுக்கிறார்கள் அப்படின்றது பாருங்கள். ஒரு டாஸ்க் எந்த டாஸ்க்காக இருந்தாலும் சரி, அந்த டாஸ்க்கை இட் கேன் பி புரோக்கன் இன்டு டிஃப்ரெண்ட் பீசஸ். யார் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் கரெக்டாக கணிச்சிடலாம். இதுதான் சயின்ஸு, இதுதான் வேலை. ஆனால் இதற்கு மீறி நான் அந்த வேலைக்குழுக்கெல்லாம் போக மாட்டேன், எனக்கு ஒரு டாஸ்க் அந்த 2 மணி நேரத்தில் முடியுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, நீ முடி அப்படின்னு சொல்கிற விஷயம் இருக்குது பாருங்கள், அதுதான் அதிகாரம். அதில் சயின்ஸே இருக்காது, அதில் சயின்ஸ் இருக்காது. அதுதான் இங்கே திரும்ப முதலில் இருந்து பெண்கள் தரப்பில் பேசினப்போ இட்ஸ் கம்பெனிஸ் பாலிசி, இட்ஸ் அ டாஸ்க் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், அதுக்கு தான் உனக்கு சம்பளம் கொடுக்குது, இல்லைன்னா உனக்கு வேலை கிடையாது இப்படின்னு சொல்லப்படுற இந்த அதிகார அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர்கள் அங்கே மேனேஜ்மெண்ட்லேருந்து கொடுக்குறது டாஸ்க், அது வேலை. இந்த வேலையை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும், இவங்களுக்கு கீழே இப்போ 20 பேர் வேலை செய்கிறாங்க, 20 பேருடைய கெப்பாசிட்டி என்ன அது மேனேஜருக்கு தெரியணும். அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ப எல்லாருக்கும் யூனிஃபார்ம் கெப்பாசிட்டி கண்டிப்பாக இருக்காது. அந்த டீம் மேனேஜருனுடைய அந்த ஹியூமன் இன்டராக்ஷனில் இந்த 10 பேர் என்ன வேலை செய்வான், அவன் 1 மணி நேரத்தில் என்ன வேலை செய்வான், எந்த வேலையை செய்வான், இது அவர்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். இது அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் இவர்கள் இந்த 10 பேர் கூட நல்ல இன்டராக்ஷன் வச்சுருக்கணும். அந்த இன்டராக்ஷன் இல்லை அப்படின்ற விஷயந்தான் இங்கே அதிகமாக வந்த மாதிரி தெரியுது. அவங்க வந்து எங்களை கேட்டுக்க மாட்டேன்றாங்க, எங்களை கன்சல்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க, நீ என்ன செய்வது தெரியாது, எனக்கு இந்த வேலையில் முடிச்சு கொடு அப்படின்றது பாருங்க. சரி, அதுதான் அதிகாரம். I would like to put this question. அதிகாரத்தில் ஹியூமானிட்டேரியன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கணுமா இருக்கக்கூடாது? இருக்க முடியாது அதிகாரத்தில், அது அதிகாரமே அல்ல. ஓகே. அதிகாரத்திற்கும் அந்த ஹியூமானிட்டேரியன் ஆஸ்பெக்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லாத விஷயம். They are diametrically opposite things. That is true. இன்னைக்கு கார்ப்பரேட் அப்படி தான் இயங்குது. ஆனால் நான் கேட்பது ஒரு ஆக்டிவிஸ்ட்டுங்கிற பார்வையிலையும் ஒரு ஐஏஎஸ்ங்கிற பார்வையிலையும் ஒரு அதிகாரம் என்று வருகிற போது அதுக்குள்ள ஒரு ஹியூமன் கன்சர்ன்கிற விஷயத்தையும் அவங்க சம்பந்தப்பட்டவர்கள் வைத்துக் கொள்ளணுமா இல்லை? கண்டிப்பாக வைக்கணும், கண்டிப்பாக வைக்கணும். அப்படி வைக்கும் பொழுது அங்கே உங்களுக்கு சில காம்ப்ரமைசஸ் வரும், உங்கள் வேலையில் காம்ப்ரமைஸ் வரும். அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது என்ற விஷயம் இருக்குது. அதில் தான் இப்போ இதில் இவங்க இப்போ இடையில இருக்கிற இந்த மிடில் மேனேஜர்ஸாக இருக்கிறவர்கள் இவங்க வந்து இவங்களுடைய டாப் பாஸஸை இவங்க இதில் கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்காங்க. அதான் நீங்கள் சொல்கிறது 1 மணி நேரத்தில் வேலை முடியாது பிகாஸ் ஆஃப் தீஸ் ரீசன்ஸ் அப்படின்னு அவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். எங்களை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் நாங்கள் செக்ரட்டரிஸாக இருக்கணுமே சில விஷயங்களை சிஎம் கிட்ட மந்திரி கிட்ட எடுத்து சொல்ல வேண்டியிருக்கோம்.
அந்த நெகிழ்ச்சி தான் யாராலும் சொல்ல முடியாது. ஒரு சீஃப் செக்ரட்டரியாலே சில விஷயங்களை சிஎம் கிட்ட சொல்ல முடியாது. அவங்க சிஎம் இந்த வேலையை செய்து கொடு அப்படின்னா அட்டி தான் எல்லாருக்கும், அங்கே அத்தாரிட்டி தான் வரும். ஓகே, அத்தாரிட்டிக்குள்ள ஹியூமனிசம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இப்போ நம்முடைய ஹோல் எஃபர்ட்டே அதுதானே, பவரை எப்படி ஷேர் பண்ணிக்கிறது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட குவிஞ்சு இருக்கக்கூடாது. வெதர் இட் பி எ சீஃப் மினிஸ்டர் ஆர் பிரைம் மினிஸ்டர். இப்போ டெசிஷன் மேக்கிங் இப்போ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கேபினெட் எடுப்பாங்க. இந்த கேபினெட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இப்படி ஒரு டெசிஷன் மேக்கிங்கே வந்து கீழே கிராமத்து லெவல் வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இது டிசமினேட் பண்ணுறது தான் நம்மளுடைய மேஜர் டாஸ்கே. ஓகே, அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்தல் என்பதுதான் அதிகாரத்துடைய நோக்கமாக இருக்க முடியும். ஆமாம். ஓகே, ஸ்டே டியூன் வித் us. Blind Date Syrup நீயா நானா powered by Ran India TMT கம்பிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு Blind Date Syrup நீயா நானா powered by Ran India TMT கம்பிகள். Men vs Women சீரிஸ்ல நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் women bosses versus their male subordinates. ஹானஸ்ட்லி உங்ககிட்ட நான் ஒரு ரெண்டு பக்கமும் கேட்குறேன். உங்கள் விமன் பாஸஸ்ட கோல்ட் பிளட்டட் இருக்கா அல்லது உங்கள் அத்தாரிட்டிக்குள்ள ஹியூமனிசம் இருக்கா? ஹியூமனிசம் இருக்குது சார். ஸோ ஹியூமனிசம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இல்லை, ஜென்யூனாக பேசுவோம். எப்பொழுதுமே ஒரு சோஷியல் சேஞ்ச் நடக்கிறப்போ ஒரு சமூகம் தன்னைத்தானே பரிசீலித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்ப்பரேட் உலகத்துக்குள்ளே இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் ஏஜ் இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் எல்லாம் ஒரு மினி நேருவா இருக்கீங்களாங்கிறது தான் கேள்வி. அதுதான் முக்கியம். நேரு பிரதமர் என்கிற அதிகாரம் படைத்தவர், ரைட்டா? ஆனால் அவர் அப்படி இல்லை, மனிதாபிமானம் என்கிற மனிதனாக இருந்தார். தட் இஸ் வை இன்று வரை நேருவை அப்படி பார்க்குறார், ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுறார், ரைட்? ஆனால் கார்ப்பரேட் கம்பெனிகள் எப்படி ஆளை தேடுது அப்படின்னு நீங்கள் நியாயமாக பார்த்தா கோல்ட் பிளட்டட் பீப்புளை தான் தேடுது. ஏன்னா அதுக்கு சிஸ்டம் தான் பெருசு. நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து பேசும்போது தொடர்ந்து நான் கவனிச்சுக்கிட்டே வந்தேன். கம்பெனிஸ் டாஸ்க் டிட்டர்மைன்ட் ஒர்க். த டாஸ்க், கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை முடிக்கணும். எவ்ரிபடி இஸ் ட்ரைங் டு பி எ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த கம்பெனி, பட் தட் இஸ் நாட் கால்ட் லீடர்ஷிப். பெண்ணுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி வளர்க்கப்பட்ட குறை இந்த பக்கம் இருக்கிற, அதுக்கு மாற நாம் தயாராகணும். ஆனால் மறுபக்கம் ஹியூமனிசம் இஸ் அத்தாரிட்டின்னு விமன் பாஸஸ் புரிஞ்சுக்கணும். அதனால தான் நீங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும், ஹெச்ஆர் நம்மளுக்கு லேடிஸை தான் போடுவாங்க. கோல்ட் பிளட்டடாக நீங்கள் தான் அடித்து தூக்குவீங்க. கம்பெனியோட பாலிசி தான். சிவகாமி ஐஏஎஸ் ஷீஸ் அ ரெபலிஸ்ட். அவங்களே சில பாயிண்ட்டை முன் வச்சாங்க, அவங்க பெண்ணாக இருந்தாலும் கூட, ரைட்? அதனால தான் நவீன வங்கிகள் அந்த ஃபோனில் கலெக்ட் பண்ணுறதுக்கு பெண்களை தேர்வு செய்து கோல்ட் பிளட்டட் கஷ்டப்பட்டு இருக்கமா, ஒரு வாரம் பொறுத்துக்கமா எல்லாம் சொல்லி முடித்தோடனே இந்த பொண்ணு சொன்னோம், சரி சார் பேமெண்ட்டை நாளைக்கு செக்காக கொடுப்பீங்களா கேஷாக கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும். தே ட்ரைன். பெண்ணுக்கு டாஸ்க் தான் பெருசு. ஏன்னா குழந்தைலேருந்து அப்படி தான் சொல்லி வளர்த்துருக்காங்க. டாஸ்க் இஸ் இம்பார்ட்டன்ட்னு அதிகாரத்தில் இருக்கவங்களாம் நினச்சிருந்தா நாமெல்லாம் இங்கே வந்திருக்கவே முடியாது. அவர் சொன்னார் பாருங்க, மானுடவியலுக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அங்கே வரணும் அதிகாரம். வேலையை நீ செய்யாமல் இருக்கிறாய், நீ தவறு செய்கிறாய், அப்போ நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தணும். வேலையை செய்ய வைக்கிறதுக்கே அதிகாரத்தை நான் பயன்படுத்துவேன் அப்படின்னா அங்கே ஹியூமனிசம் செத்து போயிடும். 2 பேருக்கு பரிசு. நீ என்னால் எப்போதுமே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், உண்மையை பேசுதல், ஆழமாக பேசுதல், ஒரு புதிய பெர்செப்ஷனை வைக்கிறது, இதுதான் பேச்சு. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கணும்னா, உண்மையாக சொல்ல போனால் இந்த ஷோவில் பரிசு கொடுக்கணும்னா சிவகாமி ஐஏஎஸ் அவர்களுக்கு தான் கொடுக்கணும். முதல் முறையாக இந்த ஷோக்கு வந்திருக்காங்க. வெரி கன்ஸ்ட்ரக்டிவ், வெரி ஸ்பெசிஃபிக், வெரி கிளியர், ரொம்ப அழகாக அதை சொன்னாங்க. பட் ஸ்டில் ஷீ இஸ் அ கெஸ்ட். அவங்களுக்கு அந்த பரிசை கொடுக்கறதுக்கு பதிலாக பார்ட்டிசிபென்ட்ஸை என்கரேஜ் பண்ணுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 2 தரப்புக்கும் அந்த பரிசு கொடுக்க போகுது. இந்த பக்கத்துலேருந்து எல்லாருமே நல்லா பேசுனீங்க, பட் ஒருத்தங்க பேசுனது எல்லாராலும் உடனே ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்தது. அவங்களுக்கு அந்த பரிசு திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். வாங்க, நீங்கள் தான். அதிகார பகிர்வை கொடுங்கள், அதிகாரத்தை அன்புக்காக பயன்படுத்துங்கள், தேவையான கம்பெனியை ஏற்று பேசுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த சைட்லையுமே நிறைய பேர் பேசுனாங்க, சில பேர் கொஞ்சம் அதிகம் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. பட் ஃப்ரம் த பிகினிங் த விஷன் அண்ட் த பெர்செப்ஷன் அண்ட் ஹவு ஹி கன்சீவ் த இஷ்யூ அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. கடைசியாக கூட அவர் ஒரு விஷயம் சொன்னார், வாட் இஸ் அத்தாரிட்டி அப்படின்னப்ப ஷேரிங் இஸ் அத்தாரிட்டிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னதுக்காகவே அந்த பரிசு அவர் கொடுக்கலாம். திருச்சி சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி பரிசு உங்களுக்கு. வாங்க, இது மட்டும் தமிழில் சொல்லல, புரிஞ்சிருச்சா? தேங்க்ஸ் a lot. ஆல் த வெரி பெஸ்ட்.
நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். 9 Days Syrup நீயா நானா, பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நன்றி, வணக்கம்.